from entering into a home, ஒரு வீட்டுக்குள்ள நீங்க நுழையக்குள்ள you want to be conscious of the time. எப்பவும் நேரத்தை நாங்க கவனித்துக் கொள்ளணும். It's very easy to get into casual conversations which adds too much time. It's very easy to get into small talking which adds too much time. நாங்க போன உடனே எங்கட நோக்கம் வந்து அங்க வைக்க எங்கட இந்த பொருளை டெமோன்ஸ்ட்ரேட் பண்றதுக்கு அப்ப அங்க நாங்க சும்மா வேற எதுவும் கதைக்க தொடங்கினோம் 2.5 மணி நேரம் காய்ச்சி கொண்டிருக்கலாம். அப்ப எங்கட உண்மையான நோக்கம் நிறைவேறாது. ஆகவே அதில் நாங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். When I'm in a house, my plan is from coming into the house to finishing on the pollution test, 2.5 hours, and give them another half an hour and 45 minutes to decide what's set. But from coming into the house to finishing my presentation on the pollution test is 2.5 hours. The added half hour is for them to make a decision. இப்போ நான் உண்மையில நாங்கள் ஒரு வீட்டுக்குள்ள வர்றோம்னு வைங்க ப்ரெசன்டேஷன்ன்றது நான் 6 மணிக்கு நாங்கள் வீட்டை வந்தோம்னு சொன்னால் இந்த கடைசி அதாவது பொட் டெஸ்ட் முடிகிறது வந்து 8:30 நான் முடிக்கணும். மிச்சம் அரமணித்தியாலும் அவர் வாங்க போறது டிசைட் பண்ணி தான் அந்த பேப்பர் ஒர்க்ஸ்கள் எங்களுக்கு தேவைப்படும். அப்போ 3 மணித்தியாலம் தான் எங்களோட உண்மையான டைம். அப்போ இதுக்குள்ளார எங்களோட ப்ரெசன்டேஷனும் பெற போகுது, இதுக்குள்ளார எங்களோட விற்பனை நடக்க போகுது. This takes training. இது ட்ரைனிங்லாம் வரும். இது ட்ரைனிங் முக்கியமாக நாங்கள் இருக்கணும் ஒன்று நேரம். சில நேரம் எங்களோட இடங்களில் நாங்கள் அந்த நேரத்தை சரியாக மெயின்டைன் பண்ண முடியறே இல்லை சில காரணங்களால். ஆனால் ஒன்றே நினைச்சுக்கொள்ளுங்க, நாங்கள் இன்றைக்கு ஃபுல்லாக போட்டுக்கலாம், சில நேரம் வந்துக்கலாம். ஆனால் நீங்கள் செய்ய போகிற ஒரு பிஸ்னஸ் வந்து ரொம்ப ஒரு ப்ரொஃபஷனலான பிஸ்னஸ். நீங்கள் ஒரு மெர்சிடிஸ் பென்ஸ் விற்கிறது மாதிரி, பவுனை கொண்டு விற்கிறது மாதிரி, இல்லாட்டி ஒரு கிட்டத்தட்ட ஆப்பிள் டெலிஃபோனை விற்கிறது மாதிரி ஒரு பெரிய ப்ரொஃபஷனலான தான் நீங்கள் கொண்டு விற்கிறீங்க. அப்படி செய்ய நாங்களும் அந்த ப்ரொஃபஷனல் பழகணும். 6 மணிக்கு நாங்கள் நிற்கிறோம். அவை கண்டி 9 மணின்னா 9 மணிக்கு நாங்கள் லீவ் பண்ணுவோம். அப்போ அதுக்கிடையில நாங்கள் செய்ய வேண்டியெல்லாம் செய்து இந்த ப்ரெசன்டேஷன் முடிக்கணும். There are only 16 pages in our presentation. 16 பக்கம் தான் இந்த ப்ரெசன்டேஷன்ல இருக்குது. And these 16 pages can earn you £100,000. இந்த 16 பக்கம் தான் நாங்க சொல்றோம் ஒரு வருஷத்துக்கு நீங்க 1 லட்சத்தை ஈட்டி தரக்கூடிய விஷயம். If we want to earn professional money, we have to be professional. அதாவது உண்மையா நாங்க ஒரு ப்ரொஃபஷனலான காசு 1 லட்சம்ன்றது வந்து ஒரு வருஷத்துக்கு உழைக்கிறோம். டாக்டர்ஸ் தான் உழைப்பினோம், ஜிபி மேல உழைப்பினோம், இல்லாட்டி பெரிய ஒரு இன்ஜினியர்ஸ் தான் உழைப்பினோம், இல்லாட்டி பெரிய ப்ரொஃபஷனல். அப்படி ஒரு நாங்கள் ப்ரொஃபஷனல் எடுக்கணுமெண்டா, காசு உழைக்கணுமெண்டா நாங்கள் அந்த ப்ரொஃபஷனலை பழகணும். To become a doctor or a solicitor, you have to read the library. We have to read 16 pages. அதான் முதல்ல நான் நேற்று சொன்ன மாதிரி ஒரு டாக்டர் 7 வருஷம் படிக்க வேண்டியிருக்குது, இன்ஜினியர் 5 வருஷம் படிக்க வேண்டியிருக்குது. எங்களுக்காக இந்த 16 பக்கம் தான் இருக்குது. But it's learning them not just how to read it, but understanding them. அதாவது இந்த லைனை வாசிச்சு பாடமாக்குறது மட்டுமில்லை, அந்த பொருளை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். Part of our professionalism is hygiene. When touching food and things, I always let the customers see me washing my hands. எங்களோட ப்ரொஃபஷனல் உங்களுக்கு நல்லா தெரியும். நாங்கள் மற்ற ப்ரொஃபஷன் மாதிரி இல்லை. நாங்கள் இன்னும் ஒருத்தண்ட கோட்டைக்குள்ள அவற்றை அரண்மனைக்குள்ள போய் அவற்றை வீட்டில் இருக்கிற குச்சிட்டுக்க போகிறோம். அதான் அவற்றை உண்மையான ஒரு சென்சிட்டிவான பிளேஸ். அதுக்காக போய் நாங்கள் செய்ய போகிறோம். அப்போ நாங்கள் நாங்கள் எங்களை காட்டிக்கொள்ளணும், நாங்கள் க்ளீனாக இருக்கிறோம். இல்லாட்டி எங்களோட சமைச்சு சாப்பிட விரும்ப மாட்டோம். நாங்கள் க்ளீனாக இருக்கிறோம்னு காட்டிக்கொள்ளணும். எங்களோட உடுப்பு எங்களோட எல்லாமே நாங்கள் க்ளீனாக இருக்கணும்னு காட்டிக்கொள்ளணும். 2வது நான் எப்போவுமே நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, நாங்கள் எங்கே பைப் இருக்குன்னு கேட்போம். ஏன் கேட்குறோம்னு சொன்னால் எனக்கு பைப் தெரியாத இல்லை, அவைக்கு காட்டுறோம். நாங்கள் அதை எங்களோட கையை க்ளீன் பண்ணி போட்டு தான் நாங்கள் வேலை செய்கிறோம்னு காட்டுறோம். அப்போ அது அவைக்கு கொடுக்குற ஒரு கேரண்டி உண்டு. அப்போ அதை நாங்கள் மேக் ஷூர் பண்ணுவோம். So sometimes we feel it's okay that we know we washed our hands, but that's not okay. I won't wash my hands until you are seeing. We're ready to get started. Let me just wash so you can all see that I'm washing. Knowing you've done it by yourself is not good enough. நாங்கள் கழுவிட்டு நாங்கள் நிற்கலாம், நாங்கள் க்ளீனாக தான் இருக்கிறோம். அது இல்லை. ஆனால் நாங்கள் யார்கிட்ட சமைக்க போகிறோமோ அவைக்கு தெரியணும் நாங்கள் க்ளீனாக இருக்கிறோம். அப்போ நாங்கள் எங்களுடைய வேலை செய்கிற இன்னும் ஒரு கொலைக்கு ஒரு ஆள் பகுதியாக சொல்லுவா, போன உடனே கேட்பா,
இன்றைக்கு என்ன கிழமைன்னு கேட்பா சச்சில புதன்கிழமைன்னு சொன்னா நான் புதன்கிழமை மட்டும்தான் கை கழுவுறேன்னு வச்சிருக்கிறேன் நான் அப்படியே காட்டுங்க பைப்பை காட்டுங்கன்னு சொல்லுவேன் அப்ப இது வந்து நாங்கள் கை கழுவுறோம்ன்றதை காட்டுறதுக்காக சொல்ற விஷயம் கை மட்டும் இல்லை எங்களோட உடுப்பு இப்போ நாங்கள் நான் அதுக்கு தான் எப்படின்னு தெரியணும் எங்களோட உடுப்புகள் வந்து இதுகளுக்கு முட்டக்கூடாது இதெல்லாம் முட்டக்கூடாது அது ரொம்ப கவனமாக இருக்கணும் தலைமையர் இதெல்லாம் விடக்கூடாது இதெல்லாம் முக்கியமாக கவனமாக இருக்கணும். Whilst cooking, I can wash my hands 4-5 times. நான் குக் பண்ணிக்குள்ள நான் ஒவ்வொரு காலம் கை கழுவுவேன் ஏன்னு சொன்னா நான் எனக்கு நான் க்ளீனாக இருக்கிறேன் சரி அவருடைய பேர் ஓகே நான் பேப்பர் தொட்டுட்டு கையை கழுவில்லைன்னு யோசிப்பேன் இல்லை அதுக்கு அதனுடைய அதில் நான் கவனமாக இருக்கும். How would you feel if I was handling your food? How would you feel? அதான் நாங்கள் அது நாங்கள் தமிழாக சரியான இதில் கவனமாக இருப்போம் என்ன அடுத்த சாப்பிட மனிதா சொல்லி நான் இன்றைக்கு நான் சாப்பிட்றேன் சொல்லுவேன் அப்படி சொல்லி யோகி பண்ண கணக்கு இடங்க நான் கண்டிருக்கேன். ஸோ அதில் மீனிங் என்னன்னு சொன்னால் நாங்கள் அதில் கவனமாக இருக்கணும். வந்து எங்கள்கிட்ட ஒவ்வொன்று நாங்கள் துப்புரவாக இருக்கிறோம்னு வச்சுக்கொள்ளணும் துப்புரவாக இருக்கிறது மாதிரி காட்டிக்கொள்ளணும். அதாவது நீங்க இது எல்லாம் தும்பல் வந்தா உள்ளுக்க போய் தும்புங்க டொய்லெட்ஸுக்கு போயிட்டு வந்தா ஒரு திருப்பி காட்டுங்க ஓகே நான் கழுவுறேன்னு காட்டுங்க. I'm going to start from the presentation from me entering into the house. இப்ப காட்ட போறது என்னன்னு சொன்னா வீட்டுக்கு வந்ததுல இருந்து இத காட்ட போறாரு. We have two things. We have a suitcase and a really cooler bag. I'll bring that one also. Two things. So I come to the door. That's what I call the happy knock. எங்களுக்கு அப்படியே சந்தர்ப்பங்கள் வேலை குறைவாக இருக்கிறது. ஆனால் நீங்கள் வந்து கதவை தட்டேக்குள்ளேயே முகம் வந்து சிரிச்சவாடி கதவை நீங்கள் நோட் பண்ணுற விதத்தில் தெரியும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களோ இல்லை தூக்கமாக இருப்பீங்களோ இல்லாட்டி கோவமாக இருப்பீங்களோ. When I come in, I like the customer to smile. So when they open the door, I don't, if the door is here, I don't come up and he opens them. So I like to open the door, push the door and stand back. So இந்த இடத்தோட சொல்லணும் என்னடா ஒரு எங்கட சமூகத்துல அந்த ஸ்பேஸ்ன்னு சொல்லுவீங்க அந்த இடைவெளி இருக்குதல்ல அந்த ஒரு 2 பேருக்கு இடைவெளி இருக்குல்ல அந்த இடைவெளியை நாங்களாம் தீர்மானிக்கணும். இப்ப நான் கிட்ட போய் இவர்கிட்ட அதுக்கு முதல் வந்து பிள்ளையா போயிடும். அப்ப நாங்க தூரத்தை இருந்து ஹலோன்னு சொல்றது இவ்வளவு இருந்தா சொல்லணும். அதுக்கு பிறகு நீங்க தீர்மானிப்பீங்க இவ்வளத்துல நின்று கதைக்கணும். சரி அது ஆம்பளை பொம்பளையில இருக்கலாம் கவனமா இருக்கணும். Some people may look scarier than others. இப்படி கிட்ட போனோன்னே சரி ஒரு மாதிரி கிட்ட வரான்னு நீங்க ஒன்று யோசிங்க. நாங்க மெட்ட பிசினஸ் மாதிரி இல்லை இந்த பிசினஸ் இல்லை நாங்கள் ஒரு அவங்க கோட்டைக்குள்ள போறோம் அவங்க வீட்டுக்கு போறோம் அவங்க வீடு தான் அவங்க கம்ஃபர்டபுளான ஒரு பிளேஸ். அந்த வீட்டில் வச்சு அவரை நாங்கள் அரியண்டப்படுத்தின வேண்டாம் எல்லாம் பிழைச்சி போடும். சரிதானே? I like my customers. People buy from people they like. People buy from people they like. அதாவது வந்து எப்பவுமே ஒன்று நீங்கள் என்னண்டா எங்கள்கிட்ட பொருள் வாங்க போறவர் எங்களை விரும்பினா மட்டும்தான் வாங்குவார். நாங்களை அவரை சந்தோஷப்படுத்தினா மட்டும்தான் வாங்குவார். அதனுடைய முதல் வேலை அவரை ஏதாவது நாங்கள் இம்ப்ரெஸ் பண்றதுக்கு பார்க்கணும். இல்லைன்னு சொன்னா கடைசியில வேறு வாங்க போறது இல்லை. So it's important I try to get the customer to like me. அதாவது அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு அவரே எங்களை ஏதோ ஒரு விதத்தில் நாங்கள் சந்தோஷப்படுத்துற மாதிரி நான் நடந்து கொள்வோம். என்ன So when I come in, I try and make the customer smile. I come into the house and I'll introduce myself and I'll say, don't worry, I'm not moving in. Don't worry, I'm not moving in your house because they see the suitcase. வந்தோடனே நான் தூக்கி சொன்னது பயந்துடுவேன். அவர் சொல்ல நான் ஒன்று வீட்டுக்கு வேற இல்லை இருக்கிறதுக்கு வேற இல்லை நாங்கள் சமைக்கத்தான் வந்திருக்கோம் சொல்லுவோம் சொல்கிறேன். I'm very conscious of, do you have a shoe policy? Some people's house, they don't want shoes. So I look, when you're in, I'll look to see, and if I'm not sure, I'll ask.
Oh, that's it's usual we don't do it. Oh, yeah, I was going to So, say, because... முக்கியமான ஒன்று என்னென்னா எந்த ஒரு தரம் But they may go into other cultures just... இது எந்த ஒரு தரம் வந்து எங்கட கல்ச்சரில் வந்து சப்பாத்தோட உள்ளுக்க போக கடைசியிலும் விரும்ப மாட்டேன். ஸோ சப்பாத்தை எங்கே கலட்டி வைக்கணுமோ அதில் போய் தான் கலட்டி வைக்கணும். அதை விட்டுட்டு நாங்கள் கொண்டு இப்படி எரிஞ்சு போட அங்கே போனோம்டா அதே எங்கள்கிட்ட ஒரு பேட் இம்ப்ரெஷன் வந்தது. ஸோ நீங்கள் போய் வேலை எங்கே நீங்கள் வந்து கலட்டி வைக்கலாம்னு அவையே கேட்டு அவையத்தையே கேட்டு எங்கள்கிட்ட ஜக்கெட் இருந்தால் ஜக்கெட்டை கலட்டி வைக்கிறது முக்கியமான விஷயம். When I come in, I have no script at this point. I don't have my... When I've just walked in, I have no script. But I have to... There is a script, but you need to memorize what... I've got to tell you what I'm doing here today. So when you come in, you've got to know... You've got to know what... how you're going to introduce yourself to the people. You've got to learn that script because you don't fit. It's the only one where you're not physically reading. There is a script, but you're not physically reading it, and I want to go through what he said. இந்த flip chart anyway நீங்க வீட்டை போய் உள்ளுக்கு போய் தான் எடுத்து வைக்க போறீங்க. அப்ப நீங்க இப்ப முதல் பகுதி வந்து இந்த ஸ்கிரிப்ட்ல இருக்குது. ஆனா நீங்க அதை பாடமாக்கணும். என்ன செய்ய போறீங்கன்னு முதல் பகுதி வந்து நீங்க போய் இந்த சூகேஸை எடுத்து flip chart வைக்க மட்டுமுள்ள பகுதி இருக்குல்லோ அது உங்களுக்கு பாடமா இருக்கும். நீங்க என்ன செய்யணும். இப்போ நீங்கள் சாதாரண ஒரு வீட்டுக்கு போகிற மாதிரி கண்டபடி போயிடாது. ஏன்னா நீங்கள் ஒரு பிஸ்னஸுக்கு போகிறீங்க. அப்போ அந்த ஸ்கிரிப்டை அந்த வசனங்கள் அந்த விஷயங்களை நீங்கள் பாடமாக்கி தான் வச்சுருக்கணும். So, in entering into the home, I come in, sorry, I'm not moving in. I'll say, can I quickly explain to you what's going to be happening here today? And we may leave the case and go and explain. So I explain to them, I'm going to explain to them what we're going to be doing today. அதாவது வந்து நாங்கள் போன உடனே நாங்கள் முதலாக சொல்லணும் என்னென்னு சொன்னால் இப்படி நாங்கள் எங்களை அறிமுகப்படுத்துகிற வீட்டை பேருங்க நான் இங்கேருந்து வந்திருக்கிறேன் நான் இன்றைக்கு என்ன செய்ய போகிறேன்ன்றது முதலாக சொல்லணும். நீங்கள் இருக்க இப்போ அப்போ முதல் இருக்கிறதுன்ற பண்புகள் இருக்கிறேன்னா அவர் வந்து என்ன இருக்க சொல்லி மட்டும் நாங்கள் இருக்கக்கூடாது. அது ஒரு முக்கியமான விஷயம். நவீன வீட்டை போய் வந்து கதை எடுத்தோம்னா சொல்லுங்க அது நடக்கிற விஷயம் இல்லை. சரி நாங்கள் அதில் கவனமாக இருக்கணும். All Vasander's heard, he's only heard that someone's coming to cook. He sees me, he sees Nada, and he's like, so I have to explain what I'm going to do because he doesn't look like a cook, I don't look like a cook. So I have to explain what I'm going to do. கோட் ஷூட்டோட வரலாம் இன்னத்தோடையும் வரலாம். ஆனால் ஒண்டியோடு நீங்கள் வச்சுக்கொடுங்க நாங்கள் அங்கே வந்து குக் பண்ண போகிறோம். அப்போ ஹைஃபையாக போனால் இவர் குக் பண்ண வந்தவரான்னு பார்ப்பினோம். ஸோ நாங்கள் போன உடனே எங்கள் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணப்பட்டுருவோம். I introduce myself as I am your chef for today. நான்டைக்கு வந்து உங்களுக்கு சமைச்சு காட்டுறதுக்கு எங்களோட சமைச்சு காட்டுறதுக்கு நான் சமையல்காரனாக தான் வந்திருக்கிறேன் என்றா சொல்லணும். I then may ask, what is your understanding of what we're doing today? I'll ask you, what is your understanding? நீங்கள் இப்போ உங்களோட இதை எடுத்து பார்க்கலாம். எல்லா டைம் இது இருக்கு தானே இப்போ எடுத்து பார்க்கலாம். உங்களுக்கு தெரியல இப்போ நீங்கள் எடுத்து பார்க்கலாம். இதை கொஞ்சம் வாசித்து பார்க்கலாம். இப்போ வந்த உடனே கேட்குறது என்னென்னு சொன்னால் இப்போ நான் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ண அடுத்த கேட்கலாம். நீங்கள் இப்போ தானே எங்களோட ஒரு ஆள் இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. வசந்த் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. இப்போ நான் குக் பண்ண வரேன். நான் இன்றைக்கு என்னது வந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கு தெரியுமா நான் என்னது வந்திருக்கேன்ற ஒரு விஷயத்த நீங்கள் முதல்ல கேட்கணும். And my talk from there is I'll listen and then I'll say we are here to talk about health and nutrition for the family. நாங்கள் இங்கே வந்திருக்கிறது வந்து ஆரோக்கியம் போஷாக்கு சம்பந்தமான விஷயங்களை கதைக்கிறதுக்கு இன்றைக்கி வந்திருக்கிறோம். So I'm going to start with a short presentation. நான் இப்போ ஒரு சின்ன ப்ரெசன்டேஷனோட நான் சின்ன விளக்கங்களோட நான் உங்களை தொடங்க போகிறேன். And then we're going to prepare and cook you and the family a meal. அதுக்கு பிறகு நான் இன்றைக்கு உங்களுக்கு இரவு சாப்பாடோ இல்லாட்டி பகல் சாப்பாடோ நான் உங்களுக்கு உங்களோட ஃபேமிலிக்குரிய சாப்பாடை நான் உங்களுக்கு சமைப்பேன். Today we're going to show you how you can save money. இன்றைக்கு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் நீங்கள் எவ்வளோ காசை மிச்சப்பிடிக்கலாம்னு. Do you like saving money? நீங்கள் உங்களுக்கு விருப்பமாக உங்களோட சாப்பாட்டில் உங்களோட காசை மிச்சப்பிடிக்க விருப்பமாக. We save you 70% off your cooking
fuel. அதாவது நாங்கள் உங்களோட எரிபொருளில் 70% நாங்கள் மிச்சப்படுத்தி தருவோம் உங்களுக்கு எங்களோட முறை. We save you 25% of your food bill. நீங்கள் நாளாந்தம் வாங்குற இல்லாட்டி கிழமைக்கு வாங்குற பில்லில் 25% பகுதியை நான் உங்களுக்கு மிச்சம் பிடிச்சி தருவோம். We cut your kitchen time in half. அதாவது நீங்கள் சமையல் செய்கிற நேரத்தில் அரைவாசி நேரத்தை குறைச்சி தருவோம். Today I'm going to be cooking you. இன்றைக்கு வந்து நான் உங்களுக்கு சமைக்க போகிறேன். And I go through the menu, so it may change, but cabbage, carrots, sweet corn, peas, and boiled egg. இந்த எங்கட இது அப்படி இருக்காது. ஆனால் நான் இன்றைக்கு சமைக்க போகிறது இன்றைக்கு உங்களோட மெனுவை சொல்லுங்க. Yeah, so bake you a cake, and you just go through the whole menu, just so they can start getting, because now we're talking about food. So I'm going to ask your permission to go into the kitchen and set up my equipment. இவ்வளவுக்கு பிறகு தான் நான் கேட்பேன் உங்களோட கிச்சனுக்கு காட்டுங்க நான் ஒருக்கா இப்போ எங்களோட இந்த எக்யூப்மெண்ட்ஸ் நான் செட் பண்ண போகிறேன்னு கேட்பேன். I'm going to need 2 plates, 2 glasses and 2 forks. நான் அதுக்கு பிறகு கேட்பேன் நான் இப்போ இந்த இதில் நான் இப்போ இன்றைக்கு தான் ஒரு இது ட்ரெயின் வச்சுக்கிறேன். எங்களுக்கு சில நேரம் நாங்கள் எல்லாம் கொண்டு வந்தாலும் சில 1-2 மிஸ் பண்ணோம். அப்போ நான் முதல்ல எடுத்து வச்சிடணும். ஒவ்வொரு காலம் கேட்டுக்கொண்டிருக்கல ஒரு எடுத்து வச்சிடணும். ஓகே 2 கிளாஸ் எடுக்கலாமா 2 பிளேட்ஸ் எடுக்கலாமா என்ற எங்களுக்கு தேவையானதை நாங்கள் எடுத்து வச்சுக்கணும். Do not assume because you're there to cook, you can just say, okay, I'm going to start and go into their kitchen and start opening their cupboards. இதை எடுத்து பார்த்து அவையின் அதை கை வச்சாலே அன்றைக்கு பிரச்சனை வந்துடும். கடைசியிலே அவைக்கு சந்தோஷம் பெறாது. என்ன அவையின் இடத்துல அவையின் இடத்துல நாங்கள் போய் திறந்து பார்க்க அப்படின்னா அவை கேட்கணும் அதை செய்யணும். Whilst I'm in the kitchen setting up, I'm going to give you a short questionnaire so I find out about you and your family's health habits. அப்படி நாங்கள் செட் பண்ணக்கு முதல் தான் இந்த Have you got enough? So while I'm setting up in the kitchen, is there enough to go out? Yeah. Hold on. There's one for me as well. So we walk into the kitchen. They will get me the plate, the utensils I asked for, the plates and the glasses. நாங்கள் கிச்சனுக்கு போயிட்டு அவை எங்களுக்கு தேவையான வர்ணங்களை கேட்குறோம் என்ன. And I will go into my case and give them the question. இதை நாங்கள் பதிவு செய்ய சொல்லி கேட்போம். We are only taking out 5 pans from our case. We should only be 10 minutes setting up in the kitchen. 10 நிமிஷம் தான் எங்களுக்கு நாங்கள் இதுக்கு பாய்ப்போம். 5. இந்த 5 பேனுக்கும் மொத்தமாக சேர்த்து 10 நிமிஷம் தான் நாங்கள் இதுக்கு பாய்ப்போம். So I get this out and I ask the customer, as a family, can you fill out the 2 grey shaded areas? இந்த முக்கியமாக இதில் இருக்கிற பேர் விவரங்களை நாங்கள் பதியணும். அடுத்தது முதல் 15 கேள்வியை பதிவு சொல்லி கேட்போம். The questions here give me an indication of what is important to that family. இந்த இதில் 2 விஷயம் நாங்கள் பார்க்குறோம். ஒன்று அவையின் விவரங்கள் எங்களுக்கு தெரிஞ்சிடும். ரெண்டாவது வந்து அவை இந்த ஃபேமிலியில் இருக்க முக்கியமாக அவைக்கு வருத்தங்கள் இருக்குதா, மற்றது வந்து அவை சாப்பாட்டில் எவ்வளோ கன்சர்னாக இருக்கிறோம், என்ன விஷயம் சாப்பிட பாட்டினோம், இதெல்லாம் நாங்கள் அறிஞ்சிடுவோம் இதில் வச்சு. So when I come back out, I can see they are trying to do, let's say, are you, question 6, are you trying to eat healthy? If they say yes, I want to know, can you share with me what are you currently trying to do? இப்போ நாங்கள் கேட்குறோம், அதில் ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. நீங்கள் ஆரோக்கியமான சாப்பாடுகளை ஆரோக்கியமான முறையில் சமைக்கிறதுக்கு முயற்சி செய்வீங்களாண்டா ஓமெண்ட் சொன்னிக்கிறோம்டா அடுத்த நாங்கள் அவை அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி கேட்கலாம். அப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க, நல்ல விஷயம் என்ன செய்கிறீங்களான்னு கேட்கலாம். அப்போ அவைய விஷயங்களோட நாங்கள் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடைக்கும். It also asks, is anybody allergic to anything? So I know.
அப்போ இது அலர்ஜிக்கு இருக்கிறது முதலாவது பார்க்கணும். சில முட்டை ஒத்துக்கொள்ளாது, சில பேர் இதை சில ஒத்துக்கொள்ளாது, அதை நாங்கள் முதல் பார்க்கணும். Questions like how important is eliminating fats from your diet? If they say very, I know later on I'm going to show them, can you see how we can so I use the questionnaire to connect with what I'm doing. இதில் இருக்க 15 கொஸ்டினும் வந்து ப்ரிப்பேர் பண்ணி என்னன்னா பின்னால் நாங்கள் எங்களை காட்ட போகிற டெமோன்ஸ்ட்ரேஷனுக்குரிய விஷயங்களாக தான். அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்னு சொன்னால், உதாரணமாக நீங்கள் ஃபேட்டை தவிர்க்கிறக்கு, அதை ஃபேட்டை இல்லாட்டி ஓயிலை தவிர்க்கிறதுக்கு நீ முயற்சிப்பியான்னு ஒரு சமையலை முயற்சிப்பியான்னு சொன்னாங்க ஓமெண்ட்டு சொல்லிச்சினமெண்டா முழுமையாக தவிர்க்கக்கூடிய பாத்திரம் எங்கள்கிட்ட தான் இருக்குது. அப்போ அதை சொல்கிறது எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதை அப்போ முதலே நாங்கள் இந்த கேள்வியை கேட்டு வச்சிருக்கிறோம். We ask them how much do they spend a week on their food and their groceries, because I want to show them how they're going to save some money. அதாவது நாங்கள் இந்த கேள்வி கேட்குறோம். இதில் கேட்குறோம் என்னன்னு சொன்னால், எவ்வளவு காசை நீங்கள் ஒரு கிழமைக்கு செலவழிப்பீங்க சாப்பாட்டுக்கு, உங்களோட டீக்கு வைக்கன்னு சொல்லி எவ்வளோ காசு செலவழிப்பீங்களோட கேள்வி கேட்குறோம். பொதுவாக ஒரு ஆவரேஜாக 80 பவுண்ட்ஸ் இல்லை 100 பவுண்ட்ஸ் போட்டுருந்துச்சுனமெண்டா நாங்கள் பேந்து காட்ட போகிறோம் வந்து எவ்வளோ காசை மிச்சப்பிடிப்பீங்க வந்து. We ask, are any of these illnesses in the household, so then we can focus on how using our product will benefit. அதாவது பின்னால் வேறு பட்டியலில் வந்து இதில் நான் நினையும் நிரப்புறையில் என்னென்னு சொன்னால், இதில் இருக்க அந்த லிஸ்ட் வந்து எங்களுக்கு பொருந்துறையில். அப்போ இதில் இருந்தால் நாங்கள் மிச்சப்பிடிப்போம் வந்து எவ்வளோ மிச்சப்பிடிக்கலாம்னு காட்டக்கூடியதாக இருக்கும். We also, the last question is we ask, is anyone looking for part-time or full-time work? Because every presentation I try and recruit the person. பட் 3 விஷயம் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியணும் என்னன்னு சொன்னால், நாங்கள் ஒரு வீட்டுக்குள்ள நாங்கள் டின்னர் செய்ய போக 3 பெனிஃபிட்ஸ் நாங்கள் எதிர்பார்ப்போம். ஒன்று வந்து எங்களோட சாமானை விற்கிறது, ரெண்டாவது வந்து அடுத்த டின்னருக்கு ஒரு ஆளை தேடுறது, மூன்றாவது வந்து அங்கே எனக்கு அங்களுக்கான வேலை செய்யறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறான்னு பார்க்குறது. இந்த 3 விஷயம் தான் எங்கள் மோட்டிவ். அங்கே போகக்குள்ள ஒரு வீட்டுக்குள்ள நாங்கள் டின்னருக்கு 3 மணித்தேரம் இணைக்கிறோம்டா இந்த 3 மணித்தேரம் 3 விஷயம் தான் இருக்குது. நான் என்ன பொறுத்து கேட்டால் நான் சொல்லுவேன், விற்கிறது கூட எனக்கு 3வது விஷயம்தான். அங்கே எனக்கு வேலைக்கு ஒரு ஆள் கிடைப்பாராக இருந்தால் எனக்கு எதிர்காலத்துக்குரிய வருமானத்துக்கு எனக்கு ஒரு ஆள் கிடைச்சிட்டாருன்னு அர்த்தம். ரெண்டாவது வந்து எனக்கு வந்து ரெண்டாவது விஷயம் வந்து ஒரு அதாவது வந்து sorry என்ன சொல்லு what you told the full-time part. Yeah, you talk about there are 3 recruiters and recruit and you talk about the recruit. Because I'm always trying to recruit. Yeah. Because by recruiting people, you get your £1,400 quickly. நான் சொல்ல வந்தது என்னென்னா, இப்போ முதலாவது விஷயம் வந்து நாங்கள் விற்கிறோம், ரெண்டாவது வந்து டின்னர். அப்போ நான் என்ன முதலாவது விஷயம் அங்கே எனக்கு ரெக்ரூட்டுக்கு ஆள் இருக்குன்னு பார்ப்பேன். ரெண்டாவது விஷயம் வந்து என்னென்னு சொல்லுவேன்னு சொன்னால், இந்த டின்னர் ஓகே இது எனக்கு ஓகே ஆகிடுது, எனக்கு இன்னும் ஒரு டின்னருக்கு சான்ஸ் இருக்குன்னு பார்ப்பேன், அதை எனக்கு கிஃப்ட்டை வச்சு கொண்டு பார்ப்பேன். அப்போ இந்த 2 ஷூர் ஆன பிறகு தான் நான் விற்கிற பற்றி யோசிப்பேன். விற்காத 3வது விஷயம் விற்ற சந்தோஷம் இல்லாட்டும் எனக்கு அடுத்த டின்னருக்கு ஒரு சான்ஸ் வந்துட்டுது. அப்போ இப்போ நாங்கள் போய்க்குள்ள நாங்கள் 3 விஷயத்தையும் கவனிப்போம். ஒன்று வந்து இந்த டின்னர் அதாவது ரெக்ரூட்டுக்கு எங்களுக்கு ஆள் கிடைக்குதா, அடுத்த டின்னருக்கு எங்களுக்கு சான்ஸ் கிடைக்குதா, அடுத்தது வந்து நாங்கள் சேல்ஸ் அப்படி பார்ப்போம். By recruiting people, it helps you progress through the company, because some of the from senior consultant to distributor, you have to sell 50 between you and your personal recruits. So it helps you progress. அதாவது ரெக்ரூட் வந்து எங்களுக்கு முக்கியமானது. நாங்கள் இன்றைக்கு இதன்றதுக்கு காரணம் வந்து ரெக்ரூட் எங்களுக்கு முக்கியமானது என்னன்னு சொன்னால், ஒரு ஆளால் மேக்ஸிமம் ஒரு நாள் ஒரு கிழமைக்கு 3 டின்னர் செய்யலாம், 10 டின்னர் செய்யலாம், இல்லாட்டி 12 டின்னர் செய்யலாம் கூடுதலாக ஒரு கிழமைக்கு. ஆனால் இதுவே எங்களோட 10 பேர் இருந்தேன்னு சொன்னால் 120 டின்னர் வரும். 25 பேர் இருந்தேன்னா அது போல 20 பேர் இருந்ததுன்னு சொன்னால் 240 டின்னர் வந்துடும். ஸோ அப்போ டின்னர் கூட தான் எங்களோட வருமானம் வேறு. நான் ஒரு ஆள் வந்து 600 பவுண்ட்ஸ் உழைக்கிறதும் பார்க்க ஒரு 50 பேர்கிட்ட 100 பவுண்ட்ஸ் வந்து இந்த காசு கூடவே இருக்கும். பட் எனக்கு ஷுவர் நான் தனியாக போக வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு கீழே கடை பேர் இருக்கிறேன். இதுதான் அதே கம்பெனியில் எங்களோட பொசிஷனும் கூடிக்கொண்டே வரும், எங்களோட பெர்சன்டேஜ் கூடிக்கொண்டு வரும். ஸோ எங்களோட ஸ்டேட்டஸ் வந்து கூடிக்கொண்டு வரும். அப்போ ரெக்ரூட்ன்றது மிக முக்கியமான ஒரு விஷயம். So going back, I was just explaining this, but let me go back. I've set up in the kitchen, the customer is filling this out, and then I come into the house to start the presentation. அதுக்கு பிறகு தான் எல்லாம் செட் பண்ணிட்டு நீங்கள் ஃபில் அப் பண்ணினா பிறகு தான் நான் ஃபிலிப் சார்ட்டோட வந்து
உங்களுக்கு நான் இந்த ப்ரெசன்டேஷனை நான் செய்ய போகிறேன். Once I've set up, I've put my food in the fridge or whatever. I come in with my presentation chart. I come in with my 1 quart presentation, with my 1 quart pattern as well. நாங்கள் எப்போ ப்ரெசென்ட் பண்ணி என்ன செய்வோம்னு சொன்னால் இந்த ஃப்ளிப் சார்ட்டையும் இதையும் கொண்டு வருவோம். ஏன்னா இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த செட்டை காட்ட போகிறேன் உங்களுக்கு. And I come in with the head of the சில நேரங்களில் இதையும் நாங்கள் கொண்டு வருவோம். I tend to put my chair or stand in front of the television. அதாவது நான் வந்து டெலிவிஷனுக்கு முன்னால் போய் நான் இருப்பேன். The television can be a distraction. ஏன்னு சொன்னால் முதலாவது வந்து நாங்கள் எப்போ போய் அந்த டெலிவிஷனை மறைக்கிற மாதிரி இருக்கிற காரணம் என்னென்னா எல்லா டெலிவிஷனை போட்டு டெலிவிஷனை பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஸோ முதல் அந்த விஷயத்தை நாங்கள் பிளாக் பண்ணுவோம். நான் டெலிவிஷனை மறைக்கிற மாதிரி இருப்பேன். இல்லாட்டி நாங்களே கேட்கலாம் டெலிவிஷன் கொஞ்சம் ஓப்பன் பண்ணுறீங்களான்னு. மற்ற எப்போ நீங்கள் டெலிவிஷன் போடக்குள்ள டெலிவிஷனை வைக்கக்குள்ள ஆக்கள் பார்க்குற மாதிரி தான் வச்சுக்கொள்வீங்க. அப்போ அந்த இடத்துல இருந்தால் தான் எல்லாரும் உங்களை பார்க்கணும். All the seating arrangement faces the television. Yeah, oh, you just said. Yeah. Okay. All the seating. So I put the televisions here. I sit here. So அவன் டெலிவிஷன் நாங்கள் மறைக்கக்கூடிய மாதிரி இருப்போம். I politely ask while I'm sitting here. I'll say, "Sorry, do you mind if I turn this off? My finger's on the button already. Do you mind if I turn this off?" அதாவது நான் போன பிறகு அதில் கேட்பேன் டெலிவிஷன் நிப்பாட்டுற பற்றி நீங்கள் நினைக்கிறீங்களா, கொஞ்சம் நான் கதைக்கிறதுக்கு டெலிவிஷன் நிப்பாட்டுற பற்றி கேட்குறீங்களான்னு கேட்போம். My presentation is more exciting than EastEnders. அதாவது இந்த ப்ரோக்ராம்களை விட இந்த ப்ரெசன்டேஷன் வந்து எக்ஸைட்டிங்காக இருக்குமென்றதை நாங்கள் சொல்லுவோம். So once we sit down, the presentation begins. No, once we sit down, I have this. I'll pass this around. I then come around and I look at the questionnaire. எல்லாம் செட் பண்ணினா பிறகு நான் கொஸ்டினரை பார்ப்பேன். The questionnaire is one questionnaire per family, not per person. அதாவது ஒரு கொஸ்டினேர் ஒரு ஃபேமிலிக்கு அதுக்கான ஒவ்வொருத்தரையும் கேட்டு நிரப்பி வைக்கணும்னு அவசியம் இல்லை. எங்களுக்கு 2 விஷயம் இந்த கொஸ்டினேரில் தெரியணும் என்னன்னு சொன்னால், இந்த கொஸ்டினேர் வந்து நாங்கள் நிரப்பைக்குள்ள ஒன்று வந்து நாங்கள் அண்டெக்ஸ் செய்கிறது, மற்றது எனக்கு இது ஒரு கண்டெக்ட் டீட்டெயில்ஸ். நான் இன்னும் ஒரு நாளைக்கு எனக்கு நேரம் இல்லாத நேரம், டின்னர் இல்லாத நேரம் வேறு ஒரு அடித்து பார்க்கலாம், எனக்கு வரலாமா உண்டு. I'm very bad at remembering names. Yeah. Help me remember their names. Yeah. நான் உண்மையில் வந்து இவருக்கு நாங்கள் இதிலே தான் மற்றது இன்னொன்று எல்லாரையும் நாங்கள் திருப்பி பேரை கேட்டு கொண்டிருப்போம். எத்தனை வீட்டுக்கு போய் பேர் மறந்துடுவோம். அப்போ இதில் வச்சு தான் பேரை ஞாபகப்படுத்துவோம். ஸோ கொஞ்சம் அப்போ இது அதுக்காண்டி தான் நாங்கள் ஒரு பேரை ஞாபகம் நெடுகும் பேரை கேட்டால் அவைக்கு இவருக்கு தன் பேரை சொல்கிற முக்கியமான விஷயம் என்ன, பேரை கேட்குறது நாங்கள் அப்போ பேரை ஞாபகப்படுத்துகிற கஷ்டமாக இதெல்லாம் ஞாபகப்படுத்திக் கொள்வோம். ஸோ திஸ் இஸ் பவானி ஃபேமிலி. So if you could stand there. Smile. Thank you. Thank you. We appreciate you. Everybody, we give the. Thank you very much. Everybody, we give that. It makes me happy because without people like that, we don't see more people. So I'm always happy when we give that away. So thank you. So when I start and I come in, I start and I just want to see, I go around, I pick up this, I will just scan the answers she's given to me. So I know what's important to her and her family. வந்து இதில் வந்து இப்போ தான் நான் இந்த உங்களோட ஃபேமிலியை பற்றி விசாரிக்க போகிறேன். ஒன்றே ஒன்று வச்சுக்கொள்ளுங்க என்னென்னா, நாங்கள் போய் செய்ய போகிற பிஸ்னஸ் வந்து ஒரு பெரிய தொகையான பிஸ்னஸ், குடும்பம் சம்பந்தமான பிஸ்னஸ். அப்போ இந்த குடும்பத்தை பற்றி நாங்கள் இல்லை அறிகிற மாதிரி காட்டிக்கொள்ளாட்டி நீங்கள் அதுக்கு மேலே இன்வால்வ் ஆகலாத வேறு. அப்போ அட்லீஸ்ட் நீங்கள் கேட்கணும், இல்லை உங்களுக்கு இத்தனை பிள்ளைகள் இருக்குது, நீங்கள் அவை என்ன செய்யணும் என்ற சில விஷயங்களை நாங்கள் கேட்டே ஆகணும். ஸோ இதில் இருந்து தொடங்கணும் அந்த கன்வர்சேஷனை நீங்கள் தொடங்குவீங்க. If she's missed out anything, I'll point it out and I'll say you've missed out question number 2 and I'll give it back and move on because I want her to. இதில் வச்சு தச்சலாம் நீங்கள் மிஸ் பண்ணி இருந்தீங்களா இல்லாட்டி இதை பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம் இதை பற்றி. Then I move on to the next person. Thank you for sharing that with me, and I move to the next one and go. For her, speed may be very important. Yeah.
for her nutrition. இப்போ அதில் சொல்கிறீங்க என்ன முறையில் நீங்கள் சமைக்கிறீங்க எதை முக்கியத்துவம் கொடுக்குறீங்களன்னு சொல்லியக்குள்ள சில பேர் சொல்லிங்கன்னா டேஸ்ட் சில பேர் சொல்லி ஹெல்த்தி ஸோ அந்த விஷயங்களை போய் நாங்கள் போய் கதைக்க போகிறோம் அப்போ நாங்கள் அதை நோட் பண்ணிக்கொள்ளணும். So speed is important to her. I don't need to talk about it now, but when I go into the kitchen, I'll say, can you see how quick that is? நீங்கள் ஒரு ஆள் ஸ்பீடை பற்றி தான் சொல்கிறாருன்னு சொன்னால் நாங்கள் கிச்சனுக்கு போய் அப்போ சொல்ல இல்லை இந்த கிச்சனுக்கு போய் பார்த்தீங்களா நாங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சலாட் மாஸ்டரில் சலாட்டை வெட்டிட்டோம் இதை சொல்லி காட்டணும். If cooking without oils is important to you, I'll see, can you see how we can cook without oils? அப்போ நாங்கள் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் எங்களோட ப்ராடக்ட்டை பற்றி சொல்லலாம். என்னென்னு சொன்னால் இப்போ ஒரு ஆள் சொல்கிறார் ஓயில் இல்லாமல் சமைக்கிறான் எனக்கு முக்கியம்னு சொன்னால் பாருங்க இங்கே வந்து நாங்கள் ஓயில் இல்லாமல் சமைக்கிறோம். இதனால் எங்களோட கஸ்டமர்ஸ் வந்து கூடிய வில்லியனாலும் இதை கொடுத்து வாங்கினோம் அதுக்காண்டி தான் இந்த இடத்துல வந்து நாங்கள் சொல்ல போகிறோம் என்ன. And so on and so on. This is basically you go through so I don't need to talk about it, but I go, I don't say anything now, but speed, okay. Yeah. Speed. மீனோட பார்த்துட்டு நாங்கள் மனதுக்கு வச்சு கொடுக்கணும். ஓகே செல்வராணின்னு சொன்னால் இவருக்கு இது விருப்பம் இதுக்கு விருப்பமாக இருக்குது இல்லாட்டி இளங்கோண்டா இவருக்கு இது விருப்பமாக இருக்குது இப்படி நாங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் மனதுக்கு வச்சுருந்தோம்டா திருப்பி கதை கேட்க அதை நாங்கள் நோட் பண்ணி காட்டலாம். பாருங்க இல்லை இவ்வளோ குறைவாக இருக்குது இவ்வளோ நேரத்தை நாங்கள் செய்துட்டோம் இதில் ஓயில் இல்லாமல் இருக்குது இந்த விஷயத்தை நாங்கள் சொல்லுவோம். So when I've done that, I then come back and start the presentation. Number 3, page number 3 பாருங்க. இப்போ முதல் ரெண்டும் இப்போ நாங்கள் விளைய கதைச்ச விஷயம் தான் அதில் சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. So just to get a feel for what the script is. இப்போ பாருங்க number 3. To read or You go and I will find out. Do you want me to do? No, it's whatever you think's easier. Because what I'm scared of doing it while I was going to leave it to you. Because does it say, okay, we're ready to start? Yeah, okay. Does it? Maybe I only want just to get a feel for it. We're not going to train. Yeah. I want them to get a feel for இப்போ நாங்கள் இந்த இடத்துல நான் சொல்கிறேன்னு சொன்னேன் இப்போ நாங்கள் அந்த எங்களோட கொஷின் யாராக கொடுத்து ஆன்சர் பண்ணிட்டோம் சரி தானே. அதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால் இன்றைக்கு இந்த இதில் வேறு இதில் நாங்கள் இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் இந்த மெனுவை தான் நான் இதில் சொல்கிறோம். இந்த மெனுவில் நாங்கள் சொல்கிறோம் என்னடா ஹாவ் அ குட் டைம் நாங்கள் கொஞ்சம் சந்தோஷமாக கதைச்சி கொண்டு இருக்கலாம். அதை விட நாங்கள் இந்தியன் மெனு இன்றைக்கு வந்து ஒரு இந்தியன் இரவு சாப்பாடு நாங்கள் உங்களுக்கு செய்து தர போகிறோம். அந்த சாப்பாடில் என்னென்ன இருக்குதுன்னு நாங்கள் சொல்லுவோம். நான் நார்மலாக செய்கிறேன்னு சொல்லுவேன் ஒரு கோழிக்கறி ஒரு ஆட்டுக்கறி ஒரு ஃப்ரை ஒன்று ஹோலி ஃப்ரை செய்கிறோம் ஒரு மிரக்கறி ஒரு சலாட் இந்த விஷயங்களை நாங்கள் பற்றி சொல்லுவோம். அடுத்ததாக அதுக்கு பிறகு நான் சொல்ல போகிற விஷயம் வந்து அதாவது நாங்கள் சலாட் மாஸ்டர் கம்பெனியை பற்றி சொல்ல போகிறோம். இந்த சலாட் மாஸ்டர் கம்பெனியில் வந்து எங்களோட இன்ஜினியர்ஸ் வந்து எங்கள் பொறியியலாளர்கள் வந்து அதாவது உலக சந்தையில் ஒரு தரமான ஒரு சாமான்களை ஒரு பாத்திரங்களை செய்து வந்திருக்கிறோம் என்ற விஷயத்தை நாங்கள் சொல்ல போகிறோம். 1946ஆம் ஆண்டு உருவாக்கின கம்பெனி அந்த கம்பெனி வந்து உலக சந்தையில் ஒரு மிக தரமான பொருளை நாங்கள் தயாரிக்கணும்னு சொல்லுவோம். இந்த பொருளை தரம்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் ஒரு கொழுப்பு அல்லது கொழுப்பு பாவிக்காமல் எண்ணெயை பாவிக்காமல் சமைக்கக்கூடியது தண்ணீரை பாவிக்காமல் சமைக்கக்கூடியது இந்த விஷயங்களை நாங்கள் இதில் சொல்லுவோம். So the script should be followed for duplication purposes. So the script should be followed. அதாவது இந்த இதில் இருக்கிற வரிகள் எல்லாம் நீங்கள் உண்மையில் சொல்லப்போனால் வேறக்குரிய பாடமாகத்தான் வேணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் பின்னால் ஒட்டி போட்டு இப்போ இங்கிலீஷ் தமிழை ஒட்டி போட்டு வாசிங்க. அதாவது வேணுமென்னா வேறு வார்த்தைகளை பாவிக்கலாம் ஆனால் இந்த கருத்தை விட்டு வெளியில் போகணும். ஏனெண்டா இது வந்து ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட்ஸால் டிசைன் பண்ணப்பட்ட ஒரு ஸ்கிரிப்ட். ஆயிரம் செட்ஸ் ஆஃப் பாத்திரங்கள் ஒவ்வொரு நாளும் பில் பண்ணுறதுக்கு காரணம் இந்த ஸ்கிரிப்ட் தான். ஸோ அவை வந்து இதை விட்டு விலத்தி போகிறத விரும்பல. So what's the next page after that one? Have we got? So we talk about the engineers they have found. Okay. I told you.
ஸோ அதில் இன்னும் ஒன்று நாங்கள் சொல்லுவோம் என்னென்னு சொன்னால் இதில் வந்து நான் முதலே சொல்லி போடுவோம் இன்றைக்கு நான் செய்கிற இந்த ப்ரெசன்டேஷனில் நீங்கள் சந்தோஷப்பட்டு ஒரு அல்லாட்டி நீங்கள் திருப்தியாக இருந்து நீங்கள் இன்றைக்கு இந்த செட்டை வாங்குற முதல் செய்யணும் முடிவெடுத்தீங்களா இருந்தால் எங்களோட கம்பெனியோட பாலிசி வந்து 24 மணித்தியாலத்துக்குள்ளே அந்த பொருளை நான் உங்களுக்கு தர்றது எங்களோட பாலிசின்னு சொல்லுவோம். அதை சொல்லணும். அப்படி சொல்கிறது முக்கியமானது. ரெண்டாவது வந்து நாங்கள் சொல்லுவோம் என்னென்னு சொன்னால் இது வந்து எங்களோட கம்பெனி பாலிசி. நீங்கள் ஒரு ஆள் வாங்குற முடிவெடுத்து அன்றைக்கு 24 மணித்தியாலுக்கு கொண்டு வந்து தந்துடுவோம். 2 விஷயம். மற்றது இன்னும் 1 விஷயம் என்ன சொல்லுவோம், இந்த டின்னர் வந்து உங்களுக்கு நிர்பந்தப்படுத்தையில் நீங்கள் கட்டாயம் வாங்கணும்ன்றது. வாங்கணும் முடிவெடுத்தா நாங்கள் கொண்டு தருவோம், அது வேறு. ரெண்டாவது வந்து இது வந்து நிர்பந்தப்படுத்தையில் நீங்கள் இன்றைக்கு இருக்கிறதுக்காண்டி நான் வந்துட்டு சமைச்சிருந்ததுக்காண்டி ஒரு முடிவு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களாக உணர்ந்து ஆனால் ஒன்று நாங்கள் கேட்ப வேண்டாம். நாங்கள் சொல்கிற விஷயங்களை கண்ணத்தில் வந்து உங்கள் மனதில் பதிஞ்சு கொள்ளுவோம்னு சொல்லுவோம். சரி. Can you find this page? No, I've talked about. I told 20 within 24 hours we deliver, and you have to be we have to keen on what we are saying. Okay. So I want to go to how did we get our name? This page. நாங்கள் this அடுத்த இந்த வசந்த அடுத்த 5வது பக்கத்தை பாருங்க. எப்படி இந்த பேர் எங்களுக்கு வந்தது என்றதை நாங்கள் இதில் சொல்கிறோம். உண்மையான ஒரு டிவிடி நேற்று போட்டு காட்டினேன். அந்த டிவிடி நாங்கள் உண்மையில் போட்டு காட்டணும். நான் ஒரு நாள் போட்டு காட்டுறேன். எனக்கு வீடியோவில் டிவிடி பிளேயர் இல்லாத அப்படியே போட்டு காட்டுறேன். எனக்கு கொஞ்சம் டைவர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படியே நான் போட்டு காட்டுறேன். இல்லை உண்மையில் அந்த டிவிடி போட்டு காட்டணும். அதில் கிடக்குது, அதில் இருக்குது. அதாவது 1946ஆம் ஆண்டு இந்த சலாட் மாஸ்டர் உருவாக்கினார். முதல் சலாட் மாஸ்டர் மெஷினை மட்டும்தான் உருவாக்கினார். அதுலேருந்து இந்த பேர் வந்தது. பேருந்து தான் இந்த பாத்திரங்கள் டெவலப் பண்ணப்பட்டது. So we talk about at this point here, we are reading from the back, but the customer is looking at the graphics on the front. அதாவது நாங்கள் பின்னால் வாசிக்கிறோம். இப்போ வாசிக்கக்குள்ள அவர் முன்னாலே இதை பார்த்து கொண்டிருப்பேன், கஸ்டமர் இதை பார்த்து கொண்டிருப்பேன். அப்போ நாங்கள் திருப்பி சொல்லணும் என்னன்னு சொன்னால், இப்போ அந்த ஐ கான்டாக்ட்ன்றது மிக முக்கியம். நாங்கள் எப்பவும் கதை கேட்க, அது யாரோட கதைக்கிறா இருந்தாலும் ஒரு ஆளுடைய எங்களோட கருத்துக்கள் போய் சேரணுமெண்டா நாங்கள் அவரை பார்த்து கதைக்கணும். நீங்கள் அது கட்டாயம் நாங்கள் படிக்க வேண்டிய விஷயம். அப்போ நீங்கள் சி ஃபேக்டர்ஸ் ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. நார்மலாக ஒரு கதை கேட்க சி ஃபேக்டர்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு நாங்கள் என்ன சொல்கிறோம்னு சொன்னால், ஸ்மைல், ஐ கான்டாக்ட், எக்ஸைட்டிங், இந்த 3 விஷயமும் நாங்கள் வந்து எப்போ கதை கேட்க ஒன்றும் பெரிய நாங்கள் ஒன்று இதுக்கு பிறகு பெரிய சண்டை வர போகிறது இல்லை. அதனுடைய நாங்கள் சிரிச்சு கொண்டே கதைக்கலாம். நிறைய விஷயத்தை ரோமன் சொன்னால் வில்லியன் சொன்னால் பிரச்சனை இல்லை. சரி, அதனுடைய சிரிச்சு கொண்டே கதைக்கலாம். மற்றது 2வது விஷயம் வந்து எப்போ கதைக்க ஓகே 4 பேர் இருந்தால் நாங்கள் மாறி போய் அவருக்கு ஐ கான்டாக்ட்ன்றது முக்கியமானது. அப்போ தான் நாங்கள் கதைக்கிற விஷயம் வந்து 3வது விஷயம் வந்து நான் சொல்கிற விஷயம் எனக்கு எக்ஸைட்டிங்காக இல்லைன்னு சொன்னால் போர் அடிச்சு போடுவேன் வைக்கும். ஸோ நாங்கள் ஒரு எக்ஸைட்டிங்கான விஷயத்தை கதைக்கிறோம். அந்த 3 விஷயமும் நாங்கள் கதைக்கே பார்த்துக்கொள்வோம். This is what got the company started back in 1946. It all began with the world famous salad master machine. No kitchen is complete without it. Pointing and talking at the same time. நான் இதில் பக்கத்தில் தொட்டுக்கொண்டே சொல்லுவேன். இதிலேருந்து தான் எங்களோட கம்பெனி ஆரம்பித்தது. சலாட் மாஸ்டர் மெஷின் ப்ரொசஸ்லேருந்து தான் எங்களோட கம்பெனி ஆரம்பித்தது. 1946ஆம் ஆண்டு இவர் முதல் உருவாக்கினது வந்து இந்த சலாட் மாஸ்டர் மெஷினை தான். அப்போ இது இன்றைக்கு வந்து இந்த மெஷின் இல்லாத ஒரு கிச்சன் வந்து கம்ப்ளீட்டாக இருக்காது, ஒரு சமையலறை பூர்ணமாக இருக்க மாட்டேதுன்னு நாங்கள் சொல்கிறோம். It's just been voted the #1 kitchen gadget in the world. அதாவது இதில் சொல்லப்பட்டிருக்கு என்னன்னு சொன்னால், நான் இதிலேயே வாசிக்கிறேன் பாருங்க. இந்த அப்போது உலகின் அப்போது வாசிக்க தயவு செய்து இப்போது வாசிக்க உலகின் நம்பர் 1 சமையலறை உபகரணமாக திகழ்கிறது. சரியா? நவம்பர் உலகின் நம்பர் 1 சமையலறையாக திகழ்கிறது. அது வந்து கொரோனிக் பிளேட்டினால் செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது வந்து டைட்டானியம் கொரோனிக் பிளேட் என்றதால செய்யப்பட்டிருக்கிறது. இது எனவே உடையவோ கரல் பிடிக்கவோ வாய்ப்பில்லை இதுக்கு. சரிதானே?
இது எங்கட வசதி சொல்லுவோம். அதே மாதிரி நேர்த்தியாக செய்யப்பட்டிருக்கு. இயங்குவதை நீங்கள் பார்த்தால் கட்டாயமாக சொந்தமாக்கிக் கொள்ள விரும்புவீர்கள் என்பது உறுதியாகும். இப்படி நாங்கள் வாசிக்கிறோம். கொஞ்சம் எங்களோட வசந்த நடையில் எங்களுக்கு தமிழ் கேட்ட மாதிரி நீங்கள் சொல்லணும். அப்போ it's important to know, once I've said to you, number one, could you get it as well? At this point, I will give them this and I'll pass it to you to go around, because when they feel it heavy and they feel the quality. எப்போ ரெண்டு விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். என்னென்னா, இப்போ நாங்கள் ஒரு கதைக்குள்ள குரலை கொஞ்சம் உயர்த்தி கதைக்கிறது உங்களோட நம்பிக்கையை காட்டும். அதே மாதிரி ஒரு பொருள் பேரமாக இருந்தால் நல்ல பொருள் என்ற ஒரு எண்ணத்தை காட்டும். அதுக்காண்டி தான் நாங்கள் இந்த சாமானை தொட்டு பார்க்க விடுறோம். இப்போ கவனம் விழுந்துடும். கொஞ்சம் பேரமான பொருள் கொஞ்சம் படிவா படிங்க சொல்லி அந்த பொருள் பேரமாக இருக்கைக்குள்ள அது ஒரு பிரமதியான பொருளாக இருக்கும். I hand that over because people associate heavy with quality. Yeah, that's you've just said that. Okay, so heavy with quality. I then explain how, after you begin to desire and want it, I'll explain how you can get it. இதில் நான் இருக்கிறதே வாசிக்கிறேன். நீங்கள் ஒரு திருப்பி பாருங்க. இதை பார்த்த உடனே நீங்கள் பார்த்தா கட்டாயம் உங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்ள விரும்புகிறீர்கள் என்பது உறுதியாகும். உங்களுக்கு வாங்கணும் போல ஒரு விருப்பம் இருக்கும். ஆனால் துரதிர்ஷ்டமாக இதை நீங்கள் இன்றைக்கு வாங்க இயலாது. ஆனால் எங்களோட கம்பெனி இதை விற்பனை செய்வதில்லை. நீங்கள் எவ்வளவு பெரிய தொகைக்கு உங்களது காசோலியை வழங்கினாலும் இதனை பெற்றுக்கொள்ள முடியாது. சரி, நீங்கள் எவ்வளவு தொகைக்கு செக் எழுதினாலும் நாங்கள் இதை மட்டும் தரமாட்டோம். இதை பெறுவதற்கு 2 வழிகள் மட்டும் உண்டு. முதலாவது, நீங்கள் சில குடும்பங்கள் அல்லது நண்பர்களை விதந்துரைக்கலாம், இல்லாட்டி ஸ்வேர்ஸ் செய்யலாம். நீங்கள் விதந்துரைத்த குடும்பங்களை 3வது குடும்பத்துக்கு சமைக்கும் போது நீங்கள் இவற்றில் ஒன்றை இலவசமாக பெறுவீர்கள். சரியோ? அடுத்த வழி, இந்த எடுத்துரைப்பை மேற்கொள்ள நீங்கள் என்னை திரும்பவும் அழைக்க வேண்டும். 2 தம்பதிகளை அழைக்க வேண்டும். அன்றைய தினம் நீங்கள் இதனை இலவசமாக பெற்றுக்கொள்வீர்கள். யாருக்கு இது வேணும்? சரியோ? இதை சொல்கிறோம். 2 விஷயம் தான் இருக்குது. ஒன்று நீங்கள் உங்களுக்கு உங்களோட வீட்டில் 2 குடும்பத்தை நீங்கள் அழைச்சா, குறைஞ்ச 2 பேர் 2 குடும்பத்தை அழைச்சா, 2 தம்பதிகளை அழைச்சா, அன்றைக்கு நாங்கள் சமைச்சா அப்புறம் உங்களுக்கு தருவோம். இல்லைன்னு சொன்னால் உங்களோட வீட்டு அப்படி வசதி நீங்கள் உங்களோட பேர் எழுத்தாங்க 3வது குடும்பத்துக்கு நான் சமைக்கக்குள்ள இதை காசு இதை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. அப்போ இங்கே எந்த விதத்திலையும் காசப்படுறதுக்கு வழி இல்லை. ஆக எங்களோட சந்தைப்படுத்தலுக்கு தான் இதை பயன்படுத்தி கொள்கிறோம். The next part we talk is, it says 45, it's actually 68. அதில் 45 நாடு இருக்குது. உண்மையாக அதை கரெக்ட் பண்ணி கொடுங்க. 68 நாடுகள் சொல்லி இருக்குது. At this stage, it gives the customer, the next points give the customers confidence. அது இந்த இடத்துல மக்களுக்கு நம்பிக்கை வரும். அதாவது தனியாக யூகேல மட்டுமில்லை, இன்னட்ட பேர் மட்டும் இல்லை, 68 நாடுகளில் இவை இருக்கணும். அது ஒரு முக்கியமான கான்ஃபிடன்ஸ் தரும். So we are in 68 countries worldwide, and the UK and Ireland is the fastest growing region in Salad Master today. அதாவது இதில் நான் திருப்பி வாசிக்கிறேன். என்னென்னா, நாங்கள் 68 நாடுகளில் உள்ளோம். யூகேயும் அந்த அயர்லாந்து பகுதியில் தான் அதிகமாக விற்பனை செய்யப்படுகிறது, சந்தைப்படுத்துது. நமது வாடிக்கையாளரின் கருத்துப்படி தலைப்பாசல் விற்பனை செய்யும் எந்த ஒரு உபகரணமும் வாழ்க்கை நீடித்த உத்தரவாதத்தை பெற்றுள்ளது. நீங்கள் இலவசமாக பெற்றுக்கொள்ளும் உபகரணங்களும் வாழ்க்கை நீடித்த உத்தரவாதத்தை பெற்றுள்ளன. ஆகவே நீங்கள் ஒரு முறை மட்டுமே முதலீடு செய்கின்றீர்கள். அதாவது இது லைஃப் டைம் வாரண்டி என்றது நாங்கள் இதில் சொல்கிறோம். இப்போ 2 விஷயம். ஒரு விஷயம் 1946ஆம் ஆண்டு உருவாக்கிறது. மற்றது 68 நாடுகளில் இருக்குது. 3வது நாங்கள் சொல்கிறோம் லைஃப் டைம் வாரண்டி. இப்போ லைஃப் டைம் வாரண்டி நேற்று தொங்கிற கம்பெனி கொடுக்க இல்லை, 70 வருஷமாக இருக்கிற ஒரு கம்பெனி கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 3 ஜெனரேஷனுக்கு நாங்கள் லைஃப் டைம் வாரண்டி கொடுத்துட்டோம். So that lifetime warranty also gives them confidence. அந்த 3 விஷயமும் அந்த வாடிக்கையாளருக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும். We're now about to introduce the price, and you must say the price with confidence. இப்போ நாங்கள் எங்களோட விலைகளை பற்றி நாங்கள் சொல்லலாம். கொஞ்சம் நம்பிக்கையோட நீங்கள் சொல்லணும். If you are scared of the price, the customer will be scared of the price. இப்போ நீங்கள் சொல்லிக்க அப்படி சொன்ன பயந்துரு வேற ஒன்று சொல்லி யோசிச்சு சொன்னீங்களா இருந்தால் இந்த கஸ்டமர் அதை விட பயப்படுவார். I expect the customer to be a little bit shocked at this. I expect. நாங்கள் நடைமுறையில் நாங்கள் எத்தனையோ வீடியோவுக்கு போய் ப்ரெசன்டேஷன் செய்யக்குள்ள பெரும்பாலும் ஆக்கள் நெப்பினோம் 200, 300, 400, 500 பவுண்ட்ஸ் நெப்பினோம். ஆனால்
3000 பவுண்ட்ஸ் 2000 பவுண்ட்ஸ் 3000 பவுண்ட்ஸ் வரைக்கும் சின்ன ஷாக் வந்து வேற மேக்கு இது நாங்கள் எதிர்பார்த்து தான் இருக்கணும். Because I have not done enough at this point to justify the price that I've Do you just think we can show the sets this no no the sets. no how where we have to what price Prices is here. No, yeah okay 500 yeah இதில் வச்சு இந்த ப்ரைஸ் சொல்றது நான் இந்த பாத்திரத்தை வச்சு சொல்கிறேன். இந்த பாத்திரத்தை வச்சு சொல்கிறேன். இப்போ அதாவது வந்து இந்த பாத்திரம் வந்து ஒரு கடையில் விற்கிறது இல்லை, நாங்களாம் விற்கிறோம். ஏன் காரணம் என்னன்னு சொன்னால் இது வந்து கடையில் ஒரு 500 பவுண்ட்ஸுக்கு விற்கிறேன்னு வைங்க. மெட்ட பாத்திரம் சும்மா சாதாரணமாக இதே போல பாத்திரம் வந்து 50 பவுண்ட்ஸுக்கு விற்குது. நீங்கள் எதை வாங்குவீங்க? ஒரு சில்லி கொஷன் தான். எதை வாங்குவீங்கன்னா கேட்குறோம். 50 பவுண்ட்ஸ் தான் வாங்குவீங்க. இந்த கட்டத்தில் அவருக்கு மரமாக நாங்கள் சொல்கிற விஷயம் என்ன, உங்களுக்கு நீங்கள் நான் நினைக்கிற இந்த ஒரு பாத்திரம் 500 பவுண்ட்ஸ் செட்டின விலை ஞாபகம் வரப்போ இதுதான் நாங்கள் மறைமுகமாக அவருக்கு கொஞ்சம் வழிப்படுத்துகிறோம். இதில் வச்சு தான் நாங்கள் அவருக்கு முதல் விலையை பற்றி கதைக்கிறோம். ஸோ இந்த கடத்தில் சொல்கிறோம் இது வந்து ஒரு பாத்திரம் இந்த பாத்திரம் 500 நிச்சயமாக ஒரு செட் ஒரு 2000-3000 வரப்போகுதுன்றது இதில் வச்சு தான் நாங்கள் சொல்ல போகிறோம். Have you gone through that the only thing it has in common is it looks alike? நாங்கள் ஒன்றே விட்டு சொல்லுவோம் என்னென்னா இந்த பாத்திரத்தை பற்றி சொல்லி சொல்லுவோம். அந்த நீங்கள் வளமையாக பாவிக்கிற பாத்திரத்துக்கு மற்ற பாத்திரத்துக்கு இடையில் ஒரே ஒரு ஒற்றுமை தான் இருக்கு. என்ன ரெண்டு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் இந்த பாத்திரம் செய்கிற எல்லாத்தையும் அந்த பாத்திரம் செய்ய போகிறது இல்லை. ஆனால் தான் சொல்கிறோம் என்னன்னு சொன்னால் இதை நான் கடையில் வச்சு விற்கிறேன். ஏன்னா பாத்திரங்கள் கதைக்காது, நாங்களாம் கதைப்போம். அப்படி தான் கொண்டு வாழ்ந்துருக்கோம்னு சொல்கிறோம். In the long run, salad master is the cheaper and the better buy. ஒரு வாழ்க்கையில் ஃபுல்லாக நீங்கள் ஒரு வாழ்க்கை பூரா பாவிக்கிறேன்னு எடுத்து பார்க்கல இந்த பாத்திரம் வந்து மொத்தத்தில் சீப்பாக இருக்கும். ஏன்னு சொன்னால் நீங்கள் இனிமேல் இது வாங்க போகிறது வேறு பாத்திரம் வாங்க போகிறது இல்லை. Now, if you ask me to justify £500 for this one piece, I can't. இப்போ நான் சொல்லுவேன்னு சொன்னால் இப்போ இந்த கட்டத்திலே இப்போ இந்த கட்டத்திலே வந்து 500 பவுண்ட்ஸ் என்று சொல்ல இப்போ தானே நாங்கள் கேட்கலாம். இந்த பாத்திரத்தை இந்த விலை வரமென்னு கேட்டால் அது ஜஸ்டிஃபை பண்ண மாட்டீங்க. ஆனால் இப்போ நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ண மாட்டீங்க. நீங்கள் இன்னும் இந்த ப்ரெசன்டேஷனை பார்க்க இல்லை. நான் செய்ய போகிற விஷயத்தை பார்த்தா அப்புறம் தான் நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணுவீங்க. However, when we consider the health risks today, then I can justify it. இப்போ அதாவது நான் இப்போ சொல்கிறேன் என்னென்னா இந்த பாத்திரம் 500 பவுண்ட்ஸ் வச்சுக்கொள்வோம். ஆனால் பார்க்க எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. உங்களுக்கு ஒரு பிளட் ஒரு ப்ரெஷரோ இல்லாட்டி கொலஸ்ட்ரோலோ இல்லாட்டி கேன்சரோன்னு பார்க்கக்குள்ள 500 பவுண்ட்ஸை கூட நினைக்க போகிறீங்க. அது உங்களுக்கு மீட்டு தருமையாக இருந்துருந்தா எதை கூட நினைக்க போகிறீங்க என்று நாங்கள் இந்த இடத்துல சொல்கிறோம். If we go to the next page, which is the enemies to nutrition. அடுத்த பக்கம் வந்து ஆறாம் பக்கத்தை பாருங்க. அதாவது வந்து போஷாக்கை உச்சப்படுத்தும் போஷாக்கின் 6 விரோதிகள் 2 இருக்குது. யார் ஓபன் இல்லையே 6ல இருக்கு. அதாவது இந்த நியூட்ரிஷனை மேக்ஸிமைஸ் பண்ணுற பற்றி இருக்குது. சரியா? இந்த இடத்தை வாசிச்சு பார்ப்போம். 6 விரோதிகள் 6 எனிமீஸ் என்று நான் சொல்கிறேன். அதில் வந்து போஷாக்கு நிபுணர்கள் கூறியதை கேட்டீர்கள். அது இப்போ இந்த வீடியோ போட்டு அந்த வீடியோ பார்க்குறோம். அதுக்காண்டி அதை சொல்கிறோம். போஷாக்கு நிபுணர்கள் கூறியதை கேட்டீர்கள். This is the most important. இது வந்து உண்மையில உங்களோட ப்ரெசன்டேஷனில் ஆக கூடுதலாக நீங்கள் தெரிய வேண்டிய பக்கம் இந்த பக்கம் தான். ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் எங்களோட பாத்திரத்தை அறிமுகப்படுத்தப்படுது. ஆகவே இந்த இடம் நீங்கள் கவனமாக படிக்க வேண்டிய ஒரு விஷயம். சரியான தரலையாக தெரிஞ்சிருக்கணும். அப்போ நாங்கள் இந்த இடத்துல சொல்கிறோம். போஷாக்கு நிபுணர்கள் கூறியதை கேட்டீர்கள். உணவு சங்கிலி தொடரில் மிகவும் அசட்டை செய்யப்பட்ட பகுதி சமையலுக்கு செயல்முறை தான். நாம் சமைக்கும் போது போஷணையை இழக்கின்றோம் என்பதற்கான பல காரணங்கள் ஆய்வுகள் கண்டறிந்துள்ளன. அவை பின்வருமாறு சொல்கிறேன். So the 6 main enemies are peeling, wood, and then if you can just go through the peeling, wood, Danny's just calling, let me just see she's just go through the peeling. Yes. இப்போ இதில் 6 எதிரிகளை பற்றி சொல்லிடுறோம். அதாவது நாங்கள் சமையலில் பார்க்குற குறைபாடு 6 எதிரிகள்னு சொல்கிறத விட ஒரு குறைபாடுகள் நாங்கள் வளமையாக பயன்படுத்துகிற இதில் 6 குறைபாடுகளை சொல்கிறேன் சொன்னால் உரித்தல்னு சொல்கிறது நாங்கள் ஃபீல் பண்ணுறது. வந்து இந்த தோலை உரிக்கிறது எப்போன்னு சொல்ல மிரக்கரை வந்து கீழே
நிலத்துக்கு கீழே வளர்ற எந்த தாவரங்களுக்கும் வந்து தோல் தான் வந்து விட்டமின்ஸ் இருக்குன்னு சொல்கிறோம். அதை உரிச்ச உடனே அந்த விட்டமின்ஸ் போயிடும். அது முதலாவது விரோதி. அப்போ நாங்கள் சமையல் முறையில் நாங்கள் பயன்படுத்திக்குள்ள நாங்கள் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் அது. 6 விரோதிகளில் ஒரு முதலாவது விரோதி வந்து தோலை உரிக்கிறது. சரியோ, அது நாங்கள் கட்டாயம் தெரிஞ்சிருக்கோம். இதை பற்றி நாங்கள் சொல்லணும். இப்போ நாங்கள் எங்களோட சமையல் முறையில் அதே நாங்கள் பயன்படுத்துகிற பிள்ளையான விஷயம் மட்டும் நாங்கள் சொல்கிறோம். சரி, அது 2 விஷயம் ஒரு முக்கியமாக ஒன்று சொல்லணுமே என்னென்னா, இது வந்து நீங்கள் என்று சொல்லி பிரிச்சுக்காக விடக்கூடாது. பிரிச்சோட அவங்க ஒரு குறைபாடு வந்துடும். ஸோ எங்களை ஒரு வேறு விதமான எப்படின்னா நாங்கள் தான் இந்த சந்தை பாய்க்கணும், தமிழில் பாய்க்கணும், இங்கிலீஷில் பாய்க்கணும்னாலும் நாங்கள் ஏன்னா நாங்களும் அதை இப்படி தான் விட்டுறாங்க. இப்போ இன்றைக்கு தான் எங்களுக்கு தெரியும். அப்போ நாங்கள் தான் சொல்லிக்கொள்கிறோம். நாங்கள் எங்கள் வளமையான முறை சரிதானே. 2வது அடுத்தது வந்து நாங்கள் சொல்கிறோம் என்னென்னு சொன்னால் நீர் பற்றி சொல்லிக்க இந்த இங்கே சொல்லப்படுது. பல விட்டமின்களும் கனிப்பொருட்களும் நீரில் கரையக்கூடியன. நீர் அவற்றை வெளியில் இழுக்கிறது. இதனால் தான் காய்கறிகளை சமைக்கும் போது நீர் நிறம் மாறுகிறது. உதாரணமாக பச்சை பட்டாணி உப்பு நீரில் கரைகிறது. சரியானே. இப்போ இந்த இடத்துல நாங்கள் கரைக்க விஷயங்கள் சொல்லலாம். இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்லலாம் என்ன சொன்னால், நியூட்ரிஷன் என்ன சொல்லினோம்னு சொன்னால் என்ன சொல்லினோம், if you lose the color you lose the vitamin, if you lose the taste you lose the minerals ன்னு சொல்லுவோம். அதாவது நீங்கள் நிறத்தை இழக்கிற பொழுது விட்டமின் போகுது, ஊட்டச்சத்து போகுது. அதே மாதிரி நீங்கள் அதில் டேஸ்ட்டை சுவையை இழக்கிற பொழுது உங்களோட கனிப்பொருட்கள் போகுது, மினரல்ஸ் போகுது. ஆகவே இந்த 2ஐயும் இழந்துடுவீங்க. எப்போக்க நீரால் கழுவைக்குள்ள நீர் குடிக்கிறதுக்கு நல்லது, நீங்கள் நீர் நடுவு குடிக்கணும், அது உடம்புக்கு நல்லது. ஆனால் சமைக்கிற பொழுது கூடுதலாக தவிர்த்து கொள்ளணும். அப்போ இது சொல்கிறது நாங்கள் 2வது பார்க்கணும். இந்த இடத்துல நாங்கள் திருப்பி சொல்லுவோம், நீங்கள் சாதாரண பானைகளை செய்யலாது. நீங்கள் சாதாரண பானையில் செய்ய போனீங்கன்னா சாப்பாட்டே இடிச்சுது. ஆனால் எங்கிட்ட பானை அப்படி இல்லை. அதில் இருக்கிற யூஸ்லேயே சமைக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கும். அப்போ இந்த இடத்துல நாங்கள் சொல்லிக்கொள்வோம். 3வது விஷயம் வந்து ஒட்சியேட்டம்னு சொல்லி தமிழ் மொழி பற்றிங்க. நாங்கள் உண்மையாக எனக்கு சரியான தமிழ் தெரியாது. ஒக்சிஜேஷன் சொல்லுவீங்கன்னா அதில் மீனிங் என்னன்னு சொன்னால் தண்ணீர் காற்றும் வெளிச்சமும் படுற அந்த கட்டத்தை சொல்லிக்கொள்கிறோம். சரியா. அந்த இடத்துல வந்து அதாவது மூடியை திறந்துட்டு சமைக்கிறதாலேயோ இல்லாட்டி மூடியில் இடைவெளி இருக்கிறதாலேயோ இல்லாட்டி சரியான டைட் இல்லாத இருக்கிறாலேயோ காற்று வெளிச்சமும் படையக்குள்ள எங்களோட சத்து குறைந்து போகுது. இதை நான் பார்க்கிறேன். காற்றும் வெளிச்சமும் உணவில் உள்ள நல்லவற்றை உறிஞ்சி விடுகின்றன. நீங்கள் ஒரு ஆப்பிள் பழத்தை கடித்து விட்டு பக்கத்தில் வைத்தால் என்ன நடக்கிறது? பதிலை பாருங்கள், என்ன நடக்கும்? அதில் நிறம் மாறி போடும், பழுதா போடும். எனவே நாங்கள் காற்று புகாத பாத்திரத்தில் சமைத்தால் நிறைய போஷணை கூறுகளை இழந்து விடுகிறோம். இதுலேயும் பிழை இருக்கு. எனவே காற்று புகும் பாத்திரத்தில் சமைத்தால் நிறைய போஷணை கூறுகளை இழந்து விடுகிறோம். சரி, தயவுசெய்து கரெக்ட் பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் சமைக்கும் போது வாசனை ஏற்படுகின்றது. உண்மையில் விட்டமின்களும் கனிப்பொருட்களும் உங்களது உணவை விட்டு வெளியேறும் மனமே அதுவாகும். நாங்கள் நீங்கள் இது ப்ராக்டிக்கலாக நாங்கள் செய்வோம் என்னன்னு சொன்னால், எங்களை இதில் சலாட் மாஸ்டர் இதில் சமைக்க மனமே தெரிகிறே இல்லை. ஆனால் வேறு பாத்திரங்கள் செய்யும் மனம் பெறுதுன்னு சொன்னால் அது அர்த்தம் என்னன்னு சொன்னால் உண்மையான அந்த நல்ல பொருள் வெளியில் போகுதுன்றது அர்த்தமாக இருக்கும். வெளியில் மணக்குதுன்னா அது அர்த்தம் என்ன? நாங்கள் இதை லூஸ் பண்ணுறோம். சரிதானே. அடுத்த இன்னும் ஒரு எதிரின்னு சொல்லப்படுற ஒன்று என்னென்னா உயர் வெப்பம், எக்ஸசிவ் ஹீட்னு சொல்கிறோம். எக்ஸசிவ் ஹீட் எப்படி வருதுன்னு சொன்னால், ஒரு உணவு பாத்திரத்தில் அந்த 100 டிகிரிக்கு மேலே போகைக்குள்ள அது எக்ஸசிவ் ஹீட். அது வந்து உள்ளே இருக்கிற எல்லா சத்தையும் அழிச்சு போடும்னு சொல்லுவோம். எப்போ 85 பாக போதும் வந்து ஒரு கெட்ட பாக்டீரியாவை கொள்வது. சரி, 100 பாகை மட்டும் போகல. மேக்ஸிமம் 100 பாகைக்கு மேலே போகைக்குள்ள இது இல்லாமல் போயிடும். எங்களோட பெனக்க பாத்திரங்களில் டிகிரியை செட் பண்ண முடியாமல் போயிடும். என்னென்னா வெளியில் காற்று போய் வெக்க போகிற வழியாக கூட அவிச்சத்தான் உண்மையாக இது அவியும். ஆனால் என்னோட பாத்திரத்தில் அப்படி இல்லை. அவ்வளோ வக்கையும் உள்ளுக்கே இருக்கும். ஓரளவுக்கு மேலே போனோன்னு இந்த சத்தம் கேட்குது. அப்போ இது அலாம் மாதிரி கூட வந்துட்டு. ஆக எங்களோட பாத்திரம் அது கேட்ட மாதிரி தான் செய்யப்பட்டிருக்கு. மற்றது நீராவி. இதில் நாங்கள் உணவை பாத்திரத்திட்டு 100 டிகிரி சதநிலை கொதிநிலை அவிப்போம். குழந்தையின் பால் போத்தலை தொட்டு நீக்க நாம் அதனை கொதிநீரில் எடுக்கணும். எனவே காய்கறிகளை அவிக்கும் போது என்ன நடக்கின்றது? இப்போ நாங்கள் எப்படி வந்து ஒரு இப்போ பால் போத்தில் வந்து நாங்கள் அவிக்கிறோமோ அதே மாதிரி இதே அவிக்க மாட்டோம். இருக்கிறதெல்லாம் போயிடும். அதுதான் நாங்கள் இங்கே இருக்கிறோம். அடுத்தது வந்து நீராவி அவிப்பதை விட ஆனால் அது 100 பாகை கொதிநிலை மேல் தான் நடைபெறுகிறது. அதுவே ஈர வெப்பமாகும். அது ஸ்டீமரில் உள்ள சிறிய
சிறிய எழுத்துக்கள் நம் நிமிடங்கள் மாத்திரமே அவிக்க வேண்டும் என கூறுகின்றன. ஸ்டீமரில் வந்து ஒரு ஸ்டீமரில் சொல்லப்பட்ட அந்த சின்ன எழுத்துக்களில் வந்து என்ன சொல்லி இருக்கின்றாலாம் அதில் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருக்கு. அது கொஞ்சம் நேரத்துக்கு தான் ஸ்டீமர் ஒன்று போட்டிருக்கு. அது ஹாஃப் ஸ்டீம் தான் போட்டிருக்கோம். ஆனால் நாங்கள் போட்டு அவிப்போம். இதனால் அவித்த பின்னர் பார்த்தால் பட்டாணி இந்த புரோக்கோலியாவை இந்த பச்சை நிறம் போயிடும் என்று சொல்லிடும். சரி, அடுத்து நாங்கள் சொல்கிறோம் மைக்ரோவேவ் பற்றி சொல்கிறோம். So, I'll go back up to the top. Every enemy to nutrition, we counteract it. அதாவது இந்த விஷயத்திலான் வந்து இந்த 6 விஷயத்திலேயும் தான் வந்து நாங்கள் என்ன சொல்கிறோம், எங்களோட பாத்திரம் மீன் அவசியம்னு சொல்கிறோம். எங்களோட சமையலில் நாங்கள் எங்களோட வளமையான சமையல் பாத்திரத்துக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னு சொல்கிறோம். நீங்கள் உண்மையாக விரும்பி நெஞ்சு சாப்பிட்ற ஒரு விஷயம் இங்கே கிடைக்கல என்றது இதில் வச்சு தான் நாங்கள் விளங்கப்படுத்துகிறோம். So, peeling at salad master, we don't peel. அதாவது நாங்கள் வந்து சலாட் மாஸ்டரில் வந்து நாங்கள் தூள உரிக்க மாட்டோம். We just lightly scrub our vegetables. நாங்கள் வடிவாக துடைச்சி போட்டு தான் வடிவாக ஃப்ரெஷ்ஷாக பாவிப்போம். Water, we cook without water. So water is the enemy. The counteraction is we use the natural moisture from the food to cook instead of water. அதாவது வந்து உள்ளுக்கு இருக்கிற அந்த நீர்த்தன்மையை நாங்கள் அதாவது ஒவ்வொரு தாவத்துக்கு உண்மையான நீர்த்தன்மையை வந்து நாங்கள் பாய்ப்போம். அந்த மொய்ஸ்டர்னு சொல்கிற அந்த வசதி நீங்கள் நோட் பண்ணி கொள்ளணும். இப்போ நீங்கள் இறைச்சியை நாங்கள் இன்றைக்கு அவனுக்கு வைக்க இந்த இதுக்குள்ள வைக்க கூட நீங்கள் பாருங்கள் நார்மலாக அவனுக்கு வைக்க விட சுருக்கி கொண்டு வரும். இதில் வந்து நாங்கள் பார்க்குற ஒரு விஷயம் என்ன, அதுக்கு அந்த தண்ணீர் தன்மை இருக்குது. அதான் அதே மாதிரி எல்லா சாப்பாடுலையும் அதை பேணக்கூடியதாக இருக்கும். Oxidation. The pan is designed so no air and light, the lid sits in very tight so no air and no light can get in. When you go to buy medicine, it's in a dark bottle so the light can't get in. It destroys the nutrients when the light gets in. இப்போ நீங்கள் பெரும்பாலான மருந்துகள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மருந்து வந்து ஒரு கவ் பண்ணி இருக்கிறது வந்து இப்போ இருட்டான ஒன்றுக்காக கவ் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ தான் அது அந்த மருந்துக்குரிய தன்மை வேலை செய்யும். அது மாதிரி எங்களோட சாப்பாட்டையும் நம்ம சமைக்கக்குள்ள இருட்டாக இறுக்கமாக வச்சிருந்தா தான் அந்த சாப்பாட்டுக்குரிய அந்த பெருமதி அந்த வேல்யூ அந்த சத்தும் இருக்கும். அதுதான் சலாட் மாஸ்டர் செய்யுது. High heat. Our pan is designed so it's so efficient. High heat's not necessary, which saves you money. எங்கட சட்டியில் வந்து ஹை ஹீட் தேவையில்லை. ஏன்னு சொன்னால் மெட்ட சட்டியில் வந்து ஹீட் வந்து ஒன்றுக்களால் ஒன்று இடைவெளிகளாக போகிறபடியாக கூட ஹீட் செய்ய வேண்டி கிடக்குது. எங்களுக்கு அப்படி இல்லை, 100 டிகிரி போதும். என்னென்னு சொன்னால் ஒரு ஹீட்டும் வெளியில் போகிறது இல்லை. ஸோ அதுக்குள்ளேயே இருக்கிறபடியாக தான் அந்த ஹீட் போதுமானது. அப்போ நீங்கள் உங்களோட டைமையும் எனர்ஜியையும் சேவ் பண்ணுவீங்க. Steaming, we have an alternative for steaming. It's the same principle. Water in the steamer, it's the same principle, but we only come up to 86 degrees. Steam comes at 100 plus. This only 86. Same principle, same texture, but the nutrition remains. இப்போ நாங்கள் ஸ்டீமிங்கை பாய்ப்போம். எங்கள்கிட்ட ஸ்டீமர் இருக்குது. ஆனால் மெட்ட ஸ்டீமர்ஸுக்கு எங்களுக்கு வேண்டிய வித்தியாசம் வேண்டாம். மெட்ட ஸ்டீமர் 100 பாய்க்கு மேலே வரைக்கு தான் அங்கே நீராவி வரப்போகுது. ஆனால் எங்களுக்கு அப்படி இல்லை. எங்களுக்கு 85லேயே வந்துடும். கூட 100க்குள்ள எங்களோட விஷயம் முடிஞ்சிடும். அப்போ 100க்கு மேலே வந்து நாங்கள் கிளிக் பண்ணி கொண்டிருக்கோம். அப்போ எங்களோட வெப்பம் வந்து 100 பாய் குறைஞ்சது. அப்போ 100 பாய்க்கு மேலே போய்க்குள்ள எல்லாமே அழிஞ்சு போடும். எங்களுக்கு அப்படி இல்லை. எங்களோட பாக்டீரியா கொள்றது மற்றோட முடியும். மற்றபடி விட்டமினும் மற்றதுகள் எல்லாம் அப்படியே இருக்குன்னு சொல்றேன். The microwave is a piece of equipment that not many people think about before using it. அதாவது மைக்ரோவேவ் இருக்குதல்லோ, மைக்ரோவேவ்ஸ் இருக்கல்லோ, அது வந்து நாங்கள் நார்மலாக பாவிக்கிறது எல்லாருமே யோசிக்காம தான் பாவிச்சு கொண்டிருக்கிறோம். அது அதாவது நாங்கள் யோசிக்காம தான் பாவிச்சு கொண்டிருக்கிறோம். There's no fire, there's no logs, there's no coal. What is heating? அதாவது அங்கே அதுக்குள்ள நெருப்பில்லை, வேறு ஒரு குளிரான தன்மையும் ஒன்றும் இல்லை. எப்படி ஹீட் ஆக்குது, எப்படி வெப்பமாக்குதுன்னு நீங்கள் யோசிக்கணும். Most people are shocked to hear it's radiation heating their food.
அதில் கனவேருக்கு அதை யோசிக்க இல்லை. நாங்கள் சொல்லி காமிச்சியா ஷொக்டாக இருப்பின வேண்டாம். ரேடியேஷன் தான், கதிர்கள் தான் அது வெப்பத்தை கொண்டு வருது. When people in hospital are going for a radio wave scan, outside the door is a red light. The red light means do not enter. இப்போ ஹாஸ்பிட்டலில் நாங்கள் ஸ்கேனிங்கு போகாமல் இருந்திருந்தால் நர்ஸ்மேன் என்ன செய்வோம், எங்களை விட்டுட்டு அந்த எக்யூப்மெண்ட்டில் விட்டுட்டு வெளியில் ஓடி போய் நிற்கணும். எனக்கு தச்சு அது பட்டாளி நடந்துட வேண்டும். There should be a red light on our microwave. அப்போ அது சொல்ல அப்படின்னா மைக்ரோவேவ்ஸுக்கு ஒரு ரெட் லைட் இருக்கணும்னு சொல்கிறேன். So the food should not enter. ஃபுட் அதாவது சாப்பாடு உங்களுக்கு இன்டர் பண்ணக்கூடாது எல்லாமே இருக்கணும்னு சொல்கிறேன். This is very important that you communicate this clearly so that people understand that these are the things destroying the food, the minerals, and we are not going to do that. We have another way. It's important they understand that those things there are what is destroying the minerals, but we at Salad Master will not be doing that. We have another way to keep the minerals. It's important they understand that. அதாவது வந்து நாங்கள் சலாட் மாஸ்டர்லேயும் அதே மாதிரி ஹீட் ஆக்கலாம். ஆனால் ரெண்டுக்குள்ள முக்கியமான வித்தியாசம் என்னன்னு சொன்னால், மைக்ரோ ஓவன் வந்து சாப்பாட்டின் அந்த உண்மையான தன்மையை இல்லாட்டி அதில் இருக்க சத்துகள் எல்லாத்தையும் சீரழிக்குது. ஆனால் எங்கிட்ட அப்படி இல்லை, அது அப்படியே பேண்டுற மாதிரி சூடாக்குதுன்றதை நாங்கள் வித்தியாசத்தை வெளிப்படுத்துவோம். I don't know if you can get to this part. The body doesn't just crave food. The body doesn't just crave food. It should be the next part. Should be this part. Now, the body doesn't just crave. This part here lets people. இதில் கடைசி பக்கம் பாருங்க, 8ஆம் பக்கம் பாருங்க. அந்த அந்த வசந்த நீங்கள் யோசிக்கணும் என்னென்னா, உண்மையில் எமது உடல் உணவை வேண்டி நிற்பதில்லை. உணவில் உள்ள விட்டமின்களையும் கனிமங்களையும் அது அவாவுகிறது. கொஞ்சம் தமிழை கடுமையாக போட்டுட்டேன், உண்மையாக அதை போட்டுக்கணும். எமது உடல் வந்து உணவை வேண்டி நிற்குது. உணவை வந்து உணவாக கேட்குறது இல்லை, அதில் என்னத்தை கேட்குது, அதுக்கு தேவை விட்டமினும் மினரல்ஸும் தான் தேவை. அதை கேட்குது, அதுதான் கேட்டுது. ஆகவே நமக்கு தெரியாமலே விட்டமின்களையும் கனிமங்களையும் அது உணவிலிருந்து அகற்றி விட்டால் அவற்றை பெறுவதற்காக நாங்கள் மிகையாக கொண்டுட்டோம். அதாவது என்ன செய்யுது, இப்போ நாங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் வந்து விட்டமினும் மினரல்ஸும் இல்லையன்றோன்னு நாங்கள் இன்னும் பசிக்குது, இன்னும் எனக்கு கிடைக்கல தானே பொடிக்கு, அப்போ இன்னும் பசிக்குது, அப்போ இன்னும் எக்ஸஸாக சாப்பிட தொடங்குவோம். அப்போ உணவிலிருந்து அகற்றி விட்டு அவற்றை பெறுவதற்காக மிகையாகவும் இருக்கும். இன்று நீங்கள் உண்ணப்போகும் உணவை குறைந்த அளவிலேயே நீங்கள் உண்ணுவீர்கள், ஆனால் வயிறு நீண்ட நீர் நிறைந்திருப்பதை உணர்வீர்கள். நீங்கள் இப்போ கனவே இந்த சலாட் மாஸ்டர் எல்லாம் வச்சிருக்கிறீங்க, நானும் அதை ஃபீல் பண்ணுறேன். நான் முந்தைய எந்த நேரம் பசி என்னோட இருப்பேன், வீட்டை வந்து சமைச்சு போட்டு சாப்பிட்டு வந்தாலும் பசிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ உண்மையாக சொல்கிறேன், இன்றைக்கு சாப்பிட்டு இப்போ மத்தியானம் சாப்பிட்றதுக்கு முந்தைய நான் வீட்டை சாப்பிடுவேன். இப்போ அந்த பசி நிறைச்ச மாதிரி இருக்கு. மெயின் சொன்னால் அதில் இருக்க விட்டமினும் மினரல்ஸும் அப்படியே இருக்குது, எனர்ஜியும் அப்படியே இருக்குது. உங்களது உணவில் 93 போஷணை கூறுகளை, அதாவது 93% அந்த நியூட்ரிஷனை, குறிப்பாக காய்கள் உள்ள கூறுகளை பாதுகாப்பதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? இந்த இடத்துல நாங்கள் சொல்கிறோம், அது வந்து உங்களை மெயின்டைன் நாங்கள் இது கரெக்ட் டெஸ்ட்டுக்கு பிறகு வரக்கூடிய விஷயம், அதை சொல்கிறோம். சரி, இதில் வச்சு சொல்கிறோம் என்னன்னு சொன்னால், ஜஸ்ட் our parents, most of us are not from this country, and the diet back home is very different from the diet here. அதாவது எங்களோட முந்தைய சந்ததி, இப்போ நாங்களும் சரி எங்களோட முந்தைய சந்ததியும் சரி, பெரும்பாலானக்கு நாங்கள் இந்த நாட்டிலேருந்து வேற இல்லை, நாங்கள் எங்களோட நாட்டிலேருந்து வேறைக்குள்ள அவைந்த சாப்பாடுகள் அவைந்த வளம் எல்லாம் வந்து எப்பவும் வேறுபட்டதாக தான் இருந்தது. எங்களுக்கு கம்பேர் பண்ணி அவையோட கம்பேர் பண்ணிடலாம் நாங்கள். Even our children, you may have been born back home, but your children now are seeing chicken shops, McDonald's as normal. எங்களோட பிள்ளைகளுக்கு மெக்டானல்ட்ஸ் சரி இது வந்து ஒரு சாதாரண அதான் சாப்பாடுன்னு வச்சு கொண்டிருக்கணும். Part of this presentation is educating people why we eat. We're not just eating because it tastes nice. We eat to feed the body. So part of our presentation is educating people why we eat. நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த விஷயத்துல சொன்ன மாதிரி எங்களோட உடம்பு வந்து நாங்கள் ஏன் சாப்பிட்றோம்,
உடம்புக்கு வந்து சாப்பாடு தான் தேவையண்டு இல்லை. நாங்கள் சோறு கறியை போட்டு குழச்சி ஒரு ரெண்டு கோப்பை அடிக்கணும் அதெல்லாம் வந்து அது இல்லை. அதை கேட்க இல்லை. அதில் இருக்க விட்டமினே இதையும் தான் கேட்குது. சரி, இப்போ ஸ்பேஸுக்கு போகிற ஆக்கள் எல்லாம் பில்சத்தை கொண்டு போயிடும். அவை வந்து அது இதுதான் பார்த்து கொண்டிருக்கேன், அந்த விட்டமினை தான். அப்போ அதுதான் சொல்லுவேன். அப்போ நான் ஒரு கேள்வியோட நடுவே கேட்பேன். நான் எந்த பிரேக் பாயிண்டை நான் கேட்குறது என்னன்னு சொன்னால், நீங்கள் சாப்பிட்றது வந்து சாப்பிட்றதுக்காண்டி வாழ்றீங்களா, வாழ்றதுக்காண்டி சாப்பிட்றீங்களா? சாப்பிட்றதுக்காண்டி வாழ்றீங்களான்னு சொன்னால் நீங்க நாளைக்கு சாப்பிடவும் இருக்க மாட்டீங்க. ஏன்னா ஒரு கொஞ்ச நாள்ல உங்களுக்கு விரதம் வந்து இந்த எல்லாத்தையும் குறைக்க வேண்டி வந்து வாழ்றதுக்காண்டி தான் சாப்பிட்றீங்களா, இந்த சாப்பாடை நீங்க கவனமா சாப்பிடணும். இது வந்து ஒரு நாங்களில் ஒரு பெரிய ஒரு ஃபேமஸான ஒரு கம்பெனி வந்து கொடுத்த ஒரு முதல் ஐஸ் பிரேக்கர்னு சொல்லுவோம். அப்படி ஒரு விஷயத்த சொல்லித்தான் சொல்லுவோம். அப்போ இதுதான் சொல்லிக்கணும். அப்போ இதை சொல்லப்படுது என்னன்னு சொன்னா, நாங்கள் சாப்பிட்றது வந்து எங்கள் உடம்பு கேட்டு சாப்பிட இல்லை. நாங்கள் எங்களோட வேகட்டீஸ் நாங்கள் மனதுக்கு பிடிச்சது சாப்பிட்றோம். ஆனால் உடம்பு எடுத்துக்கொள்றது என்ன, விட்டமினையும் மினரல்ஸையும் தான் எடுத்துக்கொண்டிருக்கு, எனர்ஜியை எடுத்துக்கொண்டிருக்கு. ஸோ அது கிடைக்காட்டி அது என்ன செய்யும், ஒரு ஏமாந்து போச்சு. அடுத்த தடவை இன்னும் கொஞ்சம் விலைக்கு கூடுதலாக எடுக்க பார்க்கும். ஸோ இதனால நாங்கள் கூட சாப்பிட அந்த குவான்டிட்டியை கூட்டி கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்கிறேன். We're not just selling a health system, we could be changing the next generation, like the babies, we're changing the next generation's understanding on how. அது நாங்கள் வந்து சாதாரண ஒரு பொருட்சை பேன் செய்வோம், சட்டிவானை விற்கிறதா எங்களோட நோக்கமும் இல்லை, அதுக்காண்டி நாங்கள் வரவும் இல்லை. நாங்கள் வந்து விற்கிறது வந்து நாங்கள் வந்தது வந்து அதாவது எங்களோட ஆரோக்கியம் சம்பந்தமான எண்ணக்கருக்களை சந்தைப்படுத்துறான்னு எங்களோட நோக்கம். அதுக்கு ஒரு வாகனமா, அதுக்கு ஒரு வழிவகையா எங்கள் சட்டிவானைகளை நாங்கள் சொல்றோம். At this point, we've now explained, and we do the carrot test to prove to them that what we've said. இந்த இடத்துல வந்து நாங்க கரெக்ட் டெஸ்ட்டை செய்கிறோம், காட்டுறோம். கரெக்ட் டெஸ்ட்ல நிறம் போகுது, டேஸ்டல் வித்தியாசப்படுது, முந்திக்கும் தண்ணியால் கலகுறதுக்குள்ள டேஸ்ட் வித்தியாசப்படுது. நாங்கள் அதெல்லாம் ப்ரூவ் பண்ணுறோம். என்னடா, இஃப் யூ லூஸ் த விட்டமின், ஸோ இஃப் யூ லூஸ் த கலர் யூ லூஸ் த விட்டமின். அதே மாதிரி இஃப் யூ லூஸ் த டேஸ்ட் யூ லூஸ் த மினரல்ஸ்ன்னு சொல்கிறது அந்த நோக்கம் இருக்கா, அதில் வச்சு தான் நாங்கள் காட்டுறோம். அப்போ நாங்கள் சமையல் முறையில் இந்த ரெண்டையும் நாங்கள் நிறத்தை இழக்கிறோம், மற்ற டேஸ்ட்டையும் இழக்கிறோம் சொல்கிறோம். The carrot test is the first time the person will see the food processor working. So make sure you do it good. இந்த இடத்துல நாங்கள் ஃபுட் ப்ராசஸரையும் நாங்கள் செய்த காட்டுறோம். வேலை நேரம் நாங்கள் இருந்து காய்ச்சி விட்டுருக்கோம். அதுக்கு பிறகு கொண்டு கிச்சனுக்கு வாங்க சொல்கிறோம். நாங்கள் சில நேரங்களில் கோழிக்கை வச்சு செய்கிற காரணம் என்னென்ன எல்லாரும் உண்டா பார்க்கணும். இந்த அதாவது எங்களோட எங்களோட இருக்கிற ஆட்களில் நாங்கள் டைவர்ட் பண்ண விடக்கூடாது. அவங்க கருத்தை வேறு இங்கே போக விடக்கூடாது. இது அந்த 2.5 மணிக்காக நீங்கள் அவையை பிடிச்சி வச்சிருக்கிறா உங்களோட வெட்டி இருக்குது. ஸோ அப்போ நாங்கள் கன்னடத்தை மாறி அங்கே அலைஞ்ச பண்ணா அவருக்கு கணக்கு போயிடும். நான் டிவிடியை கூட போட்டு காட்டுறேன். இல்லை டிவியை போட படத்துக்கு ஞாபகம் வந்துடும் மகளுக்கு. அப்படியே நாங்கள் அதை போட்டு காட்டுறோம். I don't use the DVD normally. I use normally talking because I don't want to divert those people to somewhere else. No? So அப்போ நான் என்ன அதுக்கான சொல்கிறேன். இப்போ நான் கூடுதலாக அடிக்கடி மூவ் பண்ணி கொண்டிருக்க மாட்டேன் வைங்க, உங்களை பார்க்க மாட்டேன். இது அவர் கவனிக்க போய் எவ்வளோத்துக்கு அவங்க கவனத்தை நீங்கள் உங்களை ஈர்த்து வச்சிருக்கீங்க ப்ரெசன்டேஷன். அதுதான் உங்களோட வெற்றி. அப்போ நாங்கள் இந்த கட்டத்தில் நாங்கள் அதை சொல்கிறோம். இந்த இடத்துல நாங்கள் எங்களோட சலாட் மாஸ்டர் மிஷினை பற்றி சொல்ல போகிறோம். அப்போ முதல் விற்பனை எங்களோட சலாட் மாஸ்டர் மிஷின் தான். அதுக்கு பிறகு தான் எங்களோட பொருளை பற்றி நாங்கள் சொல்ல போகிறோம். என்ன? So the carrot test is also the first time in the presentation where the customer kind of, you know, like a cartoon, they hit that light bulb and the light bulb goes ding. Yeah. It's the first time where they go, I get it, I get it. Okay, இந்த இடத்துல அந்த கேரக்டர்ஸ் செய்யக்கா முதல் தரம் இப்படியா நாங்கள் லூஸ் பண்ணினோம்ன்ற ஒரு உணர்ச்சி எங்களை சொல்லாட்டு கஸ்டமர் சொல்லாட்டினோம். அதுக்கு வந்து இப்படி அவ்வளோ நான் செய்திருக்கிறோம்ன்ற ஒரு உணர்ச்சி முதல் தரம் பெறப்படுது. அப்போ இவர் சொல்கிற ஏதோ ஒரு பாயிண்ட் இருக்குதுன்ற முதல் கஸ்டமர் முதல் அட்லீஸ்ட் இவ்வளவு நான் அவர் நிற்பேன் முதல் தரம். So at this point, the customer tends to be very positive and they start drawing towards you. So I want to get to this point clearly, because from that point is where the customer goes, I didn't look at it like that before, now I understand. எத்தனையோ தரம் சமைச்சிருப்பினோம், எத்தனையோ தரம் கலர் பூரா பார்த்துருப்பினோம். நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லிக்கான ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்பில் அதை யோசிக்கப்பட்டோம். ஸோ அது வந்து அவன் மனதுக்கு ஒரு பதிவு ஒன்று ஏற்படுது. இவர் எதுவும் சொல்கிறதுல ஒரு விஷயம் இருக்குதா என்ற ஒரு நிலைவு கொண்டு வேறு. இந்த இடம் எங்களுக்கு முக்கியமான அப்படி தான் இந்த கரெக்ட் டெஸ்ட் வந்து திருப்பி இங்கே செய்து பார்க்கணும். 2 விஷயம் இந்த இடத்துல சலாட் மாஸ்டர் முதல்வர் பார்க்குறீங்க.
வெரி ஃப்ளூவெண்டாக சலாட் மாஸ்டர் இந்த கடத்திலே சலாட் மாஸ்டர் அதை நீங்கள் சொதப்பக்கூடாது அதை வந்து ஈஸியாக போய்க்கணும் இதில் நாங்கள் உண்மையாக இங்கிலீஷ் சொல்லுவோம் இஸ் ஈஸி டு யூஸ் இஸ் ஃப்ரீ என்று நாங்கள் சொல்கிற ஒரு வசனம் மட்டும் இருக்குது அது நாங்கள் தமிழில் சொல்கிறீங்களா இது வந்து பாவிக்கிறது ஈஸியாக இருக்கும் அதே நேரம் ஃப்ரீ இந்த 2 வசனத்தையும் நீங்கள் 2-3 தடவை அடுத்து சொல்லணும் இது சொல்கிறது முக்கியமானது அதுக்கப்புறம் கஸ்டமரை கேட்கணும் உங்களுக்கு தெரியுமோ என்னென்னு நீங்கள் எடுப்பீங்க என்னென்னு சொன்னான்னு கேட்டு அவற்றை பாயாலே எடுக்க பார்க்கணும் ஸோ அப்போ இது வந்து தான் முதல் ஸ்டெப் வைக்கிற மாதிரி அர்த்தம் So at that point there, the 6 main enemies and the 6 main enemies and the carrot test is 2 pages. You must practice over and over and over and over and over again, so you know it without even looking. You have to. Those 2 pages is what the beginning of the customer buying. I don't want to get those 2 pages wrong. 6-7-8 பக்கம் சரி உங்களோட பக்கத்தில் இதை நீங்கள் வாசித்து உங்களோட மொழி நடை எடுத்துருவோம் ஏன்னா நாங்கள் இதில் எழுதினது வந்து எழுத்து நடையில் we have a different style actually not like English we have written is one way but the colloquial is one way actually this is written in the written way. So that's it's the way you yeah, so but as long as you can train it, I mean, you can cover those. I know, you need to study. even we have different dialects so the different but இதை வந்து நீங்க வாசிச்சிட்டு நீங்க உங்களோட மொழியில இதை சொல்ல பழகிக்கொள்ளணும் ரைட் சொல்ல பழகிக்கொள்ளணும் சரி இப்போ இங்கிலீஷ்ல என்ன ஒரு வசனம் தான் இருக்குது அதான் அமெரிக்கன் இங்கிலீஷ்ல ஒரே